بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யார் மீது அன்பு கொள்கின்றானோ அவர்களுக்கு அவனது மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை அடிக்கடி வழங்கி கொண்டிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை, குர்ரத்து அயுன், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் என்று சொல்லி அவர்களுடைய நற்குணங்களை பட்டியலிடும் பொழுது அவர்களுடைய பிரதான பிரார்த்தனையாக அல்லாஹு தாலா இந்த குர்ரத்து அயுன், குடும்ப வாழ்வில் கண் குளிர்ச்சியை வேண்டி இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா சூரா ஃபுர்கானிலே சொல்கின்றான். وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا, அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஹப்லனா, எங்களுக்கு நீ தருவாயாக, மின் அஸ்வாஜினா, எங்களோட மனைவி மக்கள், வதுர்ரியாத்தினா, எங்களுடைய சந்ததிகள், இவர்களிலிருந்து குர்ரத்த அயுன், எங்களது கண்களை குளிரச் செய்யக்கூடிய நல்ல மக்களை நீ ஏற்படுத்துவாயாக, இவர்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு கண் குளிர்ச்சியை நீ உண்டு பண்ணுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். கண் குளிர்ச்சி என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய கண் குளிர்ச்சி தன்னுடைய குடும்பம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து நடப்பதிலே தான் ஒரு மனிதனுக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது. இந்த உலகத்திலே அந்த மனிதர் சந்திக்கின்ற மிக உன்னதமான பாக்கியம் தனது குடும்பம் நல்ல முறையிலே சந்தோஷமாக மன நிம்மதியோடு அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்ப்பதுதான் மிக உன்னதமான இலக்காக ஒவ்வொரு கணவனுடைய ஒவ்வொரு குடும்பஸ்தருடைய இலக்காக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த குர்ரத்து அயுன் குடும்பத்தில் கண் குளிர்ச்சி வேண்டும் என்றால் அதிலே 4 பிரதான பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். அந்த 4 பேர்களும் சிறப்பாக மிகவும் நேர்த்தியாக அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பத்திலே கண் குளிர்ச்சி ஏற்படும். அதிலே நாம் சொன்னோம், முதலாவது கணவன். அவர் நல்ல கணவனாக இருந்தால்,
மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும், மனைவிக்கு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக, குடும்ப உறவினர்களுக்கு நல்ல ஒரு உறவாக அவர் இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பம் சீராகும். அது மாத்திரமன்றி ஒரு மனைவி, அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு நல்லவராக இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் தன்னுடைய வாப்பா உம்மா தன்னுடைய உறவினர்களுக்கு நல்ல முறையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஏனைய குடும்பத்தினர்களும் இந்த மூவரோடு, தாய் தந்தை ஏனைய பிள்ளைகள் சந்ததியினர், அவங்களுடைய அனைத்து உறவுகளோடும் நல்ல முறையிலே சீராக இருப்பதனூடாகத்தான் கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் காண முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே முதலாவது கணவன், மனைவி, பிள்ளைகள், ஏனைய குடும்ப உறவுகள். இவர் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா பங்குதாரர்களுக்கும், எல்லா அங்கத்தவர்களுக்கும் தனியான சில கடமைகள் இருக்கின்றது. கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் சொல்லி பொதுவாக நம்ம சொல்லிவிட முடியாது. அதில் இருக்கிற பங்குதாரர்கள் சரியாகிவிட்டால் தான் குடும்பம் கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக ஆகும். அதிலே தலையாய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்களுக்கு, குறிப்பாக கணவனுக்குத்தான் இருக்கிறது. கணவன் தான் தன்னுடைய மனைவியை நெறிப்படுத்துவான், கணவன் தான் தன்னுடைய பிள்ளைகளை நெறிப்படுத்துவான், கணவன் தான் தன்னுடைய ஏனைய குடும்பத்தினரோடும் அன்பாக நடப்பதற்கு வழிகாட்டுவான். எனவே கணவன் என்ற அந்த ஸ்தானம் பல பங்காக பிரியும். ஒவ்வொரு பிள்ளை வச்சு பார்க்கும் பொழுது வாப்பாண்டு அந்த ஸ்தானத்தில் அவர் பிள்ளையோடு வாப்பாவாக இருக்க வேண்டும். கணவனாக இருக்கின்ற பொழுது மனைவிக்கு கணவனாக அவர் இருக்க வேண்டும், உம்மாக்கு மகனாக இருக்க வேண்டும். அப்படி அவருடைய பங்கு அப்படியே விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. குறிப்பாக எல்லாம் சீராக இருந்து குடும்பத்தினுடைய ஆரம்ப நிலை கணவன் மனைவி, இதுல இருந்தான் குடும்பம் ஆரம்பமாகுது. கணவன் மனைவி உறவு சீராகுவதற்கு அடிப்படை கணவன் சீராக வேண்டும். எல்லோரும் நாம் நினைப்போம் மனைவியை சீராக்கணும் என்று, அப்படி அல்ல. மனைவி சீராகுவதற்கு முன்னால் கணவன் சீராக வேண்டும். கணவனுடைய வாழ்க்கை தான் மனைவிக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும், வார்த்தை அல்ல. எனவே அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களுக்கு ஆண்களை நாம் பொறுப்புதாரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம், நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லினான். இதை நாம் ஒரு அதிகாரமாக நாம் கையில் எடுத்திருக்கிறோம், அதிகாரம் அல்ல. ஒரு பெண்ணை நிர்வகிப்பதற்கு அன்புதான் மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பதை, ஊடகம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டினார்கள். எந்த ஒரு பெண்ணுக்கும் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை நாம் படிக்கப் போகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும், வைஃபுக்கு ஏசணும், மனைவிக்கு திட்டணும், அம்மா அப்பாவை கண்டிக்கணும், இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, அன்பாலும் மாற்ற முடியும். அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும், அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பான கணவனாக இருந்து எமக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மனைவிக்கு ரெண்டு பங்கு என்று சொன்னால் கணவன் 4 பங்கு சரியாக வேண்டும். மனைவிக்கு அந்த நடத்தைகள், ஒழுக்கம், பண்பாடு, இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம், நாம் குறைவாக இருந்தாலும், பண்பாடற்றவராக இருந்தாலும், தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு பொழுதும் நடக்காது. வெளிப்படையிலே நீங்கள் அதிகாரம் செலுத்துகின்ற பொழுது உங்களது அதிகாரத்துக்கு பயப்படுவார்களே தவிர அவர்கள் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். வாப்பா கண்டிக்கிறாரு, வாப்பா தண்டிக்கிறாரு என்பதற்காக பிள்ளை தொழுவான். அன்பாக சொல்லி அந்த பிள்ளை அரவணைத்து நானும் தொழ போறேன் நீனும் வா என்று சொல்லி பழக்கப்படுத்தி பாருங்கள். அவர்கள் நீங்கள் இல்லாவிட்டாலும் தொழுது விட்டு உங்களுக்கு துவா செய்வாங்க. நீங்க இல்லாட்டி வாப்பா வாப்பா இல்லைன்னு சொல்லி குப்புறப்படுத்துருவாங்க. நீங்க இல்லாட்டி அதிகாரத்தால் நீங்கள் ஒன்றை செய்ய போனால் அது நடக்காது. அன்பால் நீங்கள் சாதித்து பாருங்கள், முன்மாதிரியால் நீங்கள் சாதித்து பாருங்கள். உங்களது வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஒரு அழகான முன்மாதிரியை காண முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் கணவன் சீராக வேண்டும். அப்படி சீராகினால் அதன் பின்னால் மனைவி, அதன் பின்னால் பிள்ளைகள், அதன் பின்னால் ஏனைய குடும்ப உறவினர். இந்த 4 பகுதிக்கு நாங்கள் பிரித்து பேசணும். அந்த அடிப்படையிலே தான் நாம் கணவன் எப்படி அன்பானவராக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சென்ற வாரம், அதுக்கு முந்தைய வாரம் பேசிவிட்டு இடையில நாம் விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியினுடைய அந்த உணர்வுகளை மதித்து, அந்த உணர்வுகளை சரிக்கட்டி, அந்த உணர்வுகளை காயப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல், அந்த உணர்வுகளோடு உரையாடி
அந்த உணர்வுகளை மதித்து அதனூடாக எப்படி ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய அன்பை பெற முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய கட்டுப்பாடு இத்தாஅத்தை பெற முடியும், மனைவி அவள் எப்படி கட்டுப்பட வைக்க முடியும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் கடந்த வார வகுப்பிலே 17 விடயங்களை நாம் பார்த்தோம். அன்பான ஒரு கணவரிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான அம்சங்கள். ஒரு கண்குளிர்ச்சி மிக்க குடும்பத்தை உருவாக்குவதில் கணவனுடைய வகிபாகம், அவருடைய இடம் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் 17 விடயங்களை ஹதீஸ்களில் இருந்து பார்த்தோம். 18வது யஹ்தமிலு சுதூதஹா. 17வது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் மனைவி எப்ப கோவப்படுவாள், என் மனைவி எப்ப சந்தோஷப்படுவாள், என் மனைவி இப்ப கோவத்தோட இருக்கிறாளா சந்தோஷத்தோட இருக்கிறாளா, மனைவியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியை பார்த்த உடனே விளங்கிரும் இவருடைய நிலை என்ன. நாம் பேசி பேசி எவ்வளவுதான் பேசி மனைவி எப்படியோ புரிய வைக்க பாப்பா, நமக்கு புரியாது. நான் அப்படித்தான், எனக்கு இப்படித்தான், அப்படித்தான். சில விஷயங்கள் பெண்கள் சில கட்டங்கள்ல சில விஷயங்களை மறைக்கணும், சொல்லக்கூடாது. சில கட்டங்களை சொல்ல வெட்கப்படுவாங்க. சில நேரங்களில் கூட்டு குடும்பமா இருக்கின்ற போது தம்பி அண்ணன் வாப்பா அம்மா இருப்பாங்க. அப்ப எப்படியோ அவங்க சொல்ல பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்வோம், உனக்கு என்ன வாயில கொள்ளக்கட்டையா, வாயில இதா திட்டுவோம், கண்டன மாதிரி திட்டுவோம். ஆனால் அவள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கையிலே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது முக்கியமான அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஆயிஷா இன்றைக்கு நீ சந்தோஷமா இருக்கிறாய், நீ என்னோட அன்பாக இருக்கிறாய், இன்றைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிறாய். எப்படி? உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் கண்டுபிடிப்பேன். நேரடியாக நான் கோபமா இருக்கிறேன், நேரடியாக நான் அன்பா இருக்கிறேன், நேரடியாக நான் உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறேன் ரசூல் ஆயிஷா நாய் சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஆயிஷா நாய் வேண்டுமென்றே சொல்வார்கள், லா வரப்பு முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னோட அன்பா இருக்கிறாய், நீ சத்தியம் பண்ண இல்ல, நான் உங்களோட அன்பா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன் என்பதை காட்டுகிறாய். அதே நேரம் லா வரப்பு இப்ராஹிம், ஏதோ சம்திங் ராங் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே அதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னடா, நான் சென்ற வாரம் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கதாபாத்திரங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதனுடைய தொங்கல் லெவல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் முன்மாதிரியாக. அதனால் நம்ம நினைப்போம் அவங்க அப்படி மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறாங்க, வேற ஒன்றுமே வாழையிலண்டு. இதே அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையை எடுத்தா குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கியே இல்லைன்னு நினைப்போம். தொழுகை எடுத்துக்கொண்டா அவங்க குடும்பத்தோட கதைச்சு இல்லை போல பேசி அவங்க பல நாளாயிருக்கும் அப்படி நினைப்போம். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உச்சகட்ட முன்மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் பார்த்த நினைப்பாரு, இவர் ஒரே இத்தோளத்துல தான் இருக்கிறாரு, இவர் ஒரே தொழுகையில தான் இருக்கிறாரு, இவர் ஒரே நோம்பு தான் பிடிக்கிறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்தால், குடும்ப வாழ்க்கையை பாருங்க, போக விளங்கும். குடும்ப வாழ்க்கையை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி ஒருவர் நினைப்பார். அன்புக்குரிய சகோதரர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நாங்க இங்க போனா இதுல முன்மாதிரி எங்களுக்கு கிடைக்காது, வேற எங்கேயாவது போனோம் என்று சொல்றதுக்கு இடம் வைக்க மாட்டாங்க. இங்க போனால் இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியை வைத்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய வாதா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு முழுமையான முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது. எனவே அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 18வது, மனைவி கணவனுக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும். கணவனை ஏசுவார், மனைவி ஏசுவாங்க. நம்ம நினைக்கிறோம்னா நம்ம ஏசுறது எல்லாம் மனைவி கேட்டுக்கிட்டீங்கன்னா மனைவி திருப்பி ஏசிடக்கூடாது. இப்ப நீங்க யோசிப்பீங்க, இவர் பயான் பண்ணி ஏச வச்சிருவாரு, நீங்க யோசிடுவாங்க. சரியா? ஏற்கனவே அப்படிதான் கதை வருது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இக்கட்டான நிலையில நீங்க ஏசுறீங்க, நீங்க உங்களோட பக்கத்துல பிழைய வச்சுக்கிட்டு ஏசுவீங்க. அதுக்கெல்லாம் பொறுமையா ஆயிக்கணுமா? இல்ல, நியாயத்தை அந்த பெண் சொல்லுகின்ற பொழுது நமக்கு வலிக்கத்தான் செய்யும். அதை பொறுத்து கூட தான் வேணும். நீங்க செஞ்சது பிழை, நீங்க தொழவும் இல்லை, இப்ப எழுப்பி பிள்ளைக்கு நீ நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால், அப்ப ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு பெருசா வழங்குது, பாடசாலை போற பெருசா வழங்கு, உங்களுக்கு தொழுகை பெருசா வழங்க இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னா பொறுத்து கொள்ளணும். ஏனென்றால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ரிவாயத் எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகள் தான், எந்த ஒன்றிலும் பலவீனம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ். ஹைர். சஹிப்து அலா இம்ராஅதி ஃபராஜஅத்னி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் வைஃபுக்கு ஒரு நாள் ஏசுனேன், கடுமையாக சத்தம் போட்டு ஏசுனேன். உமர் அலியாவோட வைஃப் உமர் அலியா மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க திருப்பி ஏசி விட்டாங்க. உமர் அலியா அவனுக்கு திருப்பி ஏசி விட்டாங்க. ஃபராஜஅத்னி ஃபஅன்கர்து அன் துராஜியனி. என்ன நீ இப்படி எனக்கு திருப்பி பேசுற, ஒரு கணவனுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன ரிப்ளை பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காலத், மனைவி சொன்னாங்க,
வலிம துன்கிரன் உராஜியாக், நான் திருப்பி நீங்க ஏசுனீங்க சரி, நானும் உங்களுக்கு நியாயத்தை சொன்னேன், அது நீங்க மறுக்கிறீங்க, ஏன் ஏசக்கூடாதுன்னு கட்டளை போடுறீங்க சொல்லி போட்டு அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டினாங்க. ஹதீஸ்ல அவங்க ஒரு ஆதாரம் காட்டாங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, அஸ்வாஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுராஜிஅனஹு வ இன்ன இஹ்தாஹுன்ன லதஹ்ஜுருஹுல் யௌம் ஹத்தல் லைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. எதிர்த்து சொன்னால் மார்க்கத்திற விஷயத்துல அல்ல, குடும்ப விவகாரத்துல சில விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதுக்கு அவர்களும் மறுப்பு தெரிவித்து பேசி இருக்கிறார்கள். அது ஏனே சாபிகளும் ரசூல்லா இது உங்களோட கட்டளையா இது வஹையா நீங்க சொல்றீங்களா அபிப்பிராயமாக. முகிஸ் பரீராவுடைய சம்பவம் புகாரில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயுடைய உரிமை விடப்பட்ட அடிமை, அவங்ககிட்ட சொன்னாங்க, முகீஸ் உனக்கு பின்னால வாராரு, நீ தலாக் சொல், அதாவது தலாக் சொல், ரெண்டு பேருக்கு மத்தியில மனமுறிவு தலாக் ஏற்பட்டு விட்டது. அவர் பின்னால போனார், என்ன முடிச்சுக்கமா என்ன முடிச்சுக்கன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முகீஸை நீ பார்த்து கல்யாணம் முடிச்சுக்குமா அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பரீரா ரலியல்லாஹு கேட்ட கேள்வி என்னென்றால், இது வஹியா அல்லது நீங்க சும்மா ஐடியா மஷூரா ஏதாவது சொல்றீங்களா? ரசூல்லா பேசின வஹி தானே, ரசூல்லா பேசின வஹி. அப்ப இது நீங்க மனிதன் அடிப்படையில் எனக்கு அபிப்பிராயம் சொல்றீங்களா அல்லது வஹியா? இல்ல நான் சும்மா ஒரு ஐடியா தான் சொன்னேன், அப்ப நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க பரீரா ரலியல்லாஹு. ரசூல்லா கண்டிச்சாங்களா? இல்ல. எனவே இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய அந்த உரிமையில கூட போய் தலையை நுழைக்க இல்லை, வஹி என்ற பெயர் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே இவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ரசூல்லாவோட மனைவிமார் கூட ரசூல்லாவோட கொஞ்சம் முரண்பட்டு பேசியிருக்கிறாங்க, நான் பேசும்போது நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு ஆதாரத்தை காட்டிவிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, வாய் மூடி போய்தான். எனவேதான் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிலும் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழிகாட்டிலும் இருக்குது. நாங்க எப்படி மார்க்கத்தை படிச்சு வச்சுக்கிறோம் என்றால் அப்படிதான் நம்ம பயான்ல வரும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் எல்லா பயானும். அப்படி செய் இப்படி செய் அப்படி செய், சுஜூத் செய்ய, உலகத்துல யாருக்கு நான் சுஜூத் செய்ய கட்டளை, யாருக்குமே அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சஜ்தா செய்ய நான் கட்டளை இடுவேன் என்றால் அது மனைவி அந்த கணவனுக்கு தான் என்று சொல்லி அந்த ஹதீஸ் எல்லாம் அப்படி எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இங்காலய சைட்லயும் இருக்குது. என்ன அப்ப எனவே நாம் சில கட்டங்களில் நம் பக்கம் பிழை இருக்கிறது என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளையை உணர்த்துறதுக்கு டைம் அவகாசம் கொடுக்கணும். நம்ம அதுக்கு பொத்து பேசக்கூடாது, நாம் பேச நீ அது பேச அந்த இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில் கிடையாது. அப்படி ஆகினா அவ மறைச்சி 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 அப்படியே அது தேங்கி போய் யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாது, கடைசியில மனநோயாளி ஆகிடுவார். அப்படியே நிறைய நடந்திருக்குது. ஏன் இன்றைக்கு தலாக் அதிகமா நடக்குது? பேச விடுற இல்லை, மாப்பிள்ளை பேச விடுற இல்லை, பொண்டாட்டிய பேச வரல, அவ நல்லது சொல்றாவா கெட்ட சொல்றா, பெண் புத்தி பின் புத்திங்குவாங்க. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலேயே தெரியாது. அதாவது யோசிக்காம பேசுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல, பின்னால வாரது யோசிச்சு பேசுறதான் பெண், அதான் பின் புத்தி. நாங்க என்ன செய்வோம், எடுப்புல ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படி இப்படிதான் நம்ம யோசிக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கட்டுப்படாமல் இருந்த ஒரே சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பம்? எந்த சந்தர்ப்பம்? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மசூரா சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க என்ன செய்யறது, சஹாபா கட்டுப்படுறாங்க இல்ல, தலையை வலிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வலிங்க, இவங்க ஒத்தரி யாருமே கட்டுப்படுறாங்க இல்ல. மனைவி சொன்னாங்க, யாரு? உம்மு, நான் சொல்லக்கூடாது, யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தலையை வலிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேணாம், நீங்க தலையை வலிச்சு பாருங்க. முழு சமூகம் யோசிக்க, என்னடா எப்படி கட்டுப்பட வைக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஐடியா கொடுக்குறது யாரு? மனைவி தான். உம்மு சலமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொத்து எனக்கு தெரியும் வேண்டா, நடக்காது சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அபிப்பிராயத்தை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிய வலிக்கிறார்கள். வலித்த உடனே சஹாபாக்களை பார்க்கின்ற பொழுது தலையை வலிக்கிறார்கள். சில சஹாபாக்கள் தலையை வலிக்கின்ற பொழுது அவருடைய தோள்கள் எல்லாம் பிஞ்சு கொண்டு வருது, அந்த அளவு கட்டுப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் ஒரு வார்த்தை பேச இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் செய்யாம இருக்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாலயா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நிர்கதியான ஒரு நிலை வருது காபிர்களால். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான அபிப்பிராயத்தை சொன்னது யார்? உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவர் தான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை எடுக்கிறது கொஞ்சம் சுமக்கிறது வலியாகத்தான் இருக்கும். ஏன்? எம் பக்கத்துல சரி இருந்தால் வலிக்காது, நியாயம் இருந்தால் வலிக்காது. எங்கட பக்கத்தில் பிழை இருக்குது என்றால் கண்டிப்பாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த உரிமை இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுத்திருப்பதை போன்று பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதுல விட்டு கொடுத்து பாருங்க, சரி உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு, சரி நான் சொன்னது கொஞ்சம் பிழையா இருந்தா எனக்கு திருத்தித்தா அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சு பாருங்க,
கல் நெஞ்சமாக இருந்தாலும், உங்களுக்கு கட்டுப்படாதவளாக இருந்தாலும், எவ்வளவு அன்பான ஒரு கணவன் என்று சொல்லி உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்களாக எடுத்து சொல்ற விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் பேணப்பட்ட ஒரு அம்சமாக இது இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தது 19வது, லா யத்ரிபுஹா. மனைவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை எந்த கட்டத்திலும் அடித்தது கிடையாது, ஏசினதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. நசாயில் வரக்கூடிய செய்தி, காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மனைவி தான் சொல்றாங்க. கணவனை பத்தி ரிப்போர்ட் பண்ண யாரு? மனைவி, வெளியில உள்ள ஆட்கள் அல்ல. சொல்றாங்க, மா அதரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் லஹு கத். அவர்களுடைய எந்த ஒரு மனைவிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது. மார்க்கத்துல சில சட்டங்கள் சொல்லப்படும், முகத்தில் அடிக்காதீங்க, காயம் வர மாதிரி அடிக்காதீங்க, ஆனா லேசா தண்டிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் முடியாது, இல்ல தொங்க லெவலுக்கு போனாத்தானே தவிர இது ஆரம்ப ஆயுதம் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறது? சொல்றதுக்கே காட்டி அடிதான். பெரும்பாலானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நல்ல மக்கள், அதிகமான மக்கள், அன்பான மக்கள், அன்பான கணவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக இன்று புதுசாக திருமணம் முடிச்சு, இளவய திருமணம் புதுசாக முடிச்சு, அந்த வழிகாட்டல் கொடுக்கப்படவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் படிக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, குடும்ப வாழ்க்கை, குடும்ப பின்னணி, குடும்ப சூழ்நிலை இதை ஒன்றும் படிக்கவில்லை. ஆனால் திருமணம் முடிக்க வேண்டும். வெறும் பெண்ணை, மனைவியை தனது காமத்துக்கு அல்லது தனது மனோ இச்சைக்கு அடிபணிய செய்கின்ற ஒரு, தனது இச்சையை தனித்துக் கொள்ளுகின்ற ஒரு பெண் ஒரு சடமாக, ஒரு பொருளாக பார்க்கிறார்களே தவிர, எப்படி ஆண் பெண் என்ற அந்த ரெண்டு உறவு சொர்க்கத்திலே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று ஆரம்பமாகி நாளை மறுமையிலும் இந்த உலகத்துக்கு வாரதுக்கு முன்னுக்கே கணவன் மனைவி உறவு ஆரம்பிச்சு. இந்த உலகம் அழிஞ்சாலும் இருக்க போற ஒரே உறவு கணவன் மனைவி உறவு தான். நாளைக்கு மறுமைக்கு சொர்க்கத்துக்கு போனாலும் கணவன் மனைவி உறவு மட்டும்தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் ஒன்னா இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உறவு நாம எப்படி நினைக்கிறோம்? சாதாரணமாக நினைத்து ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சு 2 மாசம் 3 மாசம் ரைட் நல்லா. இப்ப எந்த நோக்கம், அதாவது காட்டப்படுகின்ற இன்று இருக்கின்ற நவீன சூழல், நவீன கலாச்சாரம், இன்று இருக்கின்ற இந்த உலகத்தை ஆளுகின்ற மீடியாக்கள் அல்லது திரைப்படங்கள், சினிமா காட்சிகளினுடைய தாக்கத்தினால் உந்தி தள்ளப்பட்டு திருமணம்டா இதுதான், பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. சொர்க்கத்தில் வாழப் போகிறீர்கள். குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அதாவது திருமணத்தை சுவர்க்கத்தில் நிச்சயிக்கிறது என்று சொல்லுவாங்க, அப்படியா? இல்லை சகோதரர்களே, குடும்பம் தான் சுவர்க்கத்தை நிச்சயிக்கிறது. கணவன் மனைவி சேர்ந்து சொர்க்கமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அந்த வீடு சொர்க்கமாக இந்த உலகத்திலே இருக்கும், மறுமையிலும் அதே வீடு சொர்க்கமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வீடு நரகமாக இருந்தா எப்படி நம்ம அந்த சொர்க்கத்துல கணவன் மனைவி சொர்க்கத்துக்கு போகிறோம்? வீட்டுல கணவன் மனைவி ஒரே பிரச்சனை, சண்டை, இவர் இங்கால அங்கால முரண்பாடு, சச்சரவு, பிரச்சனை. இப்ப ரெண்டு கணவன் மனைவி முதல்ல பிரச்சனை வந்தா மனைவியில சப்போர்ட் கொஞ்சம் பேர் குடும்பத்துல பிரிவாங்க, கணவனே கொஞ்சம் பேர் பிரிவாங்க, ரெண்டு கென்சியா தனிக்கும். இது ஒத்துமைப்படுறது சாத்தியமே ஆகாது. எனவே அன்பாக இருந்தால், பண்பாக இருந்தால், பாசமாக இருந்தால், குடும்பத்திலே பிணைப்பு இருந்தால், இப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அப்ப ஆரம்பத்தில் இப்படி ஒரு 3 மாசம் 4 மாசம் கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு போகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். அந்த உணர்வுகளை புரியாம, என்னுடைய நேச்சர், என்னுடைய குணம், என்னுடைய அந்த உணர்வு எப்படி, என்னுடைய தன்மை எப்படி, என்னுடைய மனோசுபாவம் எப்படி, இதெல்லாம் மனைவி புரிஞ்சு கொள்றது முயற்சிக்கிறீர்கள். மனைவி கணவனை புரிஞ்சு கொள்றதில்லை, கணவன் மனைவிக்குள்ள இது இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து அது அடி புடி சண்டை பிரச்சனை கடைசியில் தலாக்குன்னு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு கணவனாக ஆகுவதற்கு முன்னால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, வெட்கப்படாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவுரைகள் நிறைய இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருமண வாழ்க்கையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அடிச்சது கிடையாது. எந்த ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய மேனிலை கை வைக்காதவன் தான் உண்மையான கணவன். அதனால அர்த்தம் எல்லா கட்டத்திலையும் மார்க்கத்துக்கு முரணாக போனாலும் நம்ம அப்படி விட்டுறலாம் என்று நினைச்சிடக்கூடாது. அன்பால இரக்கமாக சொல்லி ஏண்டா எல்லாமே கல்லு மனசல்ல. உங்களை கட்டிக்கிட்டு உங்களோட குடும்பம் வாழுகின்ற, நீண்ட காலமா வாழுகின்ற ஒரு பெண் எல்லாம் நம்ம நினைச்சிட வேண்டாம், என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். 2 மாசத்துலேயே சொல்லிடுவோம், இவன் சொல்லி திருத்த இயலாது அப்படின்னு. அதுக்கு எப்படி திருத்த போறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. எவ்வளவு முடியுமோ விட்டு கொடுத்து அன்பாக நாம் போக வேண்டும், இறக்கப்பட வேண்டும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு மனைமார் இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 1 2 3 4 5 8 9 10 11 மனைமார்கள். யாருக்கும் அடிச்சது கிடையாது.
எந்த ஒரு கட்டத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆயுதமா எடுத்ததில்லை. ஆனால் எங்களுக்கு சொல்கிறார்கள், உன்னால முடிய இல்லையா, அவள் ஷிர்க்குக்கு போறாள், அவள் பிதாத்துக்கு போறாள், அவள் பாவத்தின் பக்கம் போறாள், அப்ப நீ என்ன செய்யலாம், தண்டிக்கிறதுக்கு அனுமதியை தவிர அது சுன்னத்தோ முஸ்தஹபோ அல்ல. விளங்குதா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு முன்னால் நாம் நடக்கின்ற நடத்தைகளினால் அவர்களை திருத்த முடியும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிக்கு அடித்தது கிடையாது. அன்பான கணவன் தன்னுடைய மனைவிக்கு எப்பொழுது மாட்டான், அன்பாக உணர்த்துவான். அதே போன்றுதான் 20வது யுஅசிஹா இந்த புகாஇஹா. மனைவி ஒரு கஷ்டம் வருது, மனைவி சும்மா தான் அழுகிறான்னு வைங்களேன், அழுகின்ற மனைவிக்கு ஆறுதல் சொல்லுவோம் அன்பான கணவன். அது சும்மா அழுகிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. பெண்களை பொறுத்தவரையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுவாங்க, அது அவங்களுடைய நேச்சர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் கல் மாறி இருப்பாரு என்ன நடந்தாலும், மனைவி அப்படி அல்ல. சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், கணவனுக்கு பிரச்சனை வந்தாலும் மனைவி தான் முதலாவது அழுவா. இவர் அவரை பாட்டுக்கு கொஞ்ச நேரம் கவலைப்படுவார், யோசிப்பார், அங்கே மூலையில் உட்கார போன் எடுத்து போயிடுவார். ஆனா மனைவி அப்படி இல்லை, 2-3 நாள் அதே யோசிச்சு அழுது கிட்டிப்பார். இவருக்கு தெரியாது, இவருக்காக வேண்டித்தான் மனைவி அழுகிறாள் என்று இவருக்கு தெரியாது. அந்த அழுகையில் கூட அந்த மனைவியினுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துகின்ற எத்தனையோ கணவன்மாரை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கவில்லை. ஒரு கட்டத்திலே கானத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபர். ஒரு பயணத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் போறாங்க. போன நேரம் வகான ذلك يومها فابتأت في المصير. அந்த நாள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற நாள் தான். இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்துல ஒரு குதிரையில ஏத்தி விடுறாங்க. அப்ப அந்த ஒட்டகம் என்ன செய்யணும், மெதுவா போகுது. فابتت في المصير فاستقبلها رسول صلى الله عليه وسلم وهي تبكي. இப்ப ஏனைய ஆட்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா நாயை ஏத்தின அந்த ஒட்டகம் மெதுவா தான் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பாக்குறாங்க. வஹிய தபுக்கி, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? وتقول حملتني على بعير بطيء. நீங்க என்ன மெதுவா போற ஒட்டகத்துல ஏத்தி விட்டீங்க யா ரசூலுல்லாஹ், அது மெதுவா போகுதுன்னு அழுகுறாங்க. இப்ப நாங்களே என்ன நினைப்போம், சும்மா கிறுக்கு கூத்துக்கள் போடாம வான்னு சொல்லிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. பாருங்க, இது ஒரு அழுகிற விஷயம் அல்ல. நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளை மாதிரி யோனம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு தான் நாங்க யோசிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவ அழுகிறாள், ரைட், அவ பெரிய ஒரு விஷயம் தான். நாங்க யோசிக்கிறதா நம்மட கல் மனசை வச்சுதான் அழுக வரணும் நம்ம யோசிக்கிறோம். அந்த பிஞ்சான மனசு அல்லது மென்மையான சந்த சுபாவத்தை வச்சு அவங்க அழுகிறாங்களேங்கிற அந்த உணர்வை புரிஞ்சு விடுற இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இவங்களோட பதில் வத்தகூல், ரசூலுல்லாஹி தான் குற்றச்சாட்டு வருது. ஹமல்தனி அலா பைரின் பத்தி, நீங்க எல்லாரும் நல்ல வேகம் ஓடுற குதிரையில ஒட்டகத்துல ஏத்தி விட்டு என்ன மட்டும் மெதுவா போற ஒட்டகத்துல ஏத்திக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ் சொன்னோனே பஜார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு பியதைஹி ஐனைஹா வ யுஸ்கிதுஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை எடுத்து அப்படியே அவங்களோட கண்ணிலே வரக்கூடிய கண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைக்கிறார்கள். 1. 2வது அழாதம்மா இது இப்படி செய்ய மாட்டேன். அந்த யுஸ்கிதுஹாண்டா அவளை மௌனப்படுத்துவதற்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார்கள். பாருங்க, அழாதம்மா இது இப்படி அப்படி செய்ய மாட்டேன், நீ இதை தெரியாம செஞ்சுட்டு அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயுஸ்கிதுஹா அவருடைய கண்களில் வருகின்ற கண்ணீரை துடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்துகிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இவரை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே முழு அகிலத்துக்கும், இந்த உலகத்துக்கு அப்பால் இதுவெல்லாம் இருக்கிறோம், அல்லாஹ்வை தவிர இதுவெல்லாம் இருக்கிறோம், அதுக்கெல்லாம் ரஹ்மத்தா வந்த நீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவரை கண்டுதான் உலகமே போற்றுகிறது, மறுமை நாள் வரை போற்ற போகிறது. உலகத்திலே எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாத உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் இது. யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய கண்களில் வருகின்ற கண்ணீரை துடைத்திருக்கிறார்கள். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் என்ற மனைவி ஏதாவது ஒரு காரணத்துக்கு அழுகிறாள் என்றால் பக்கத்துல வைத்து அன்பா பேத்து ஏமா அழுகிற, என்ன விஷயம், நீங்க செஞ்சதுதான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யும், நீங்க உங்களாலதான் இப்ப எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவ சொன்னா நம்ம என்ன செய்யும், உனக்கு இது வேணும் இன்னும் வேணும், உனக்கு இது வேணும் இன்னும் வேணும், உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். ரசூல் எல்லாம் அப்படி செய்யல. நான் நீ என்னத்தான் சொல்ற, ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றது எனக்கு தெரியும் அந்த ஒட்டம் ஓடுமா வாஸ்டா ஓடுமா அப்படி சொல்லி ரசூல் சொல்லிக்கிறேன், ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். அது ஒட்டம் மெதுவாக போனது நான் என்ன செய்ய, நீங்க சும்மா அளவான வாங்கன்னு சொல்ல இல்லை, தெரியும் அவங்க ரைட் ஏதோ
ஒரு மனைவி அழுகிறாள், அந்த நேரத்தில் அவரோட மனசு வலிக்குது, அந்த நேரத்தில் வலிக்கிற அந்த வலியைத்தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு பிறகு ஆறுதலா சொல்ல வேண்டிய கட்டம் வந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சூரா நஸாயிலே வருகிறது. 21வது யர்ஃபஉல் லுக்மத இலா ஃபமிஹா. மனைவியினுடைய கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்க, மாறி மாறி தீத்தி கொள்வார்கள். என்ன செய்வாங்க, தீத்துரு நீங்க அவங்களுக்கு மனைவி கணவன் மனைவி தீத்தி கொள்வார்கள். அடுத்தது மனைவி பிள்ளை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி என்றால், கணவன் மனைவிக்கு ஊட்ட வேண்டும். தீத்துறதுவாங்க, ஊட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, ஊட்டுறது தீத்துறதுவாங்க. வாயில எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி எடுத்து மனைவியுடைய வாயிலே வைத்து சாப்பாடை கொடுங்க. இப்ப நம்ம சமைக்கிறதுக்கே நம்ம ரெடி இல்லை, உடுப்பு கழுகுறது, சமைக்கிறது, இதெல்லாம் பட்டியல் ஒன்று போட்டு இதெல்லாம் மனைவிமாட வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி பிரிக்க இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم إنك لن تنفق نفقة إلا أجرت عليها حتى اللقمة ترفعها إلى في امرأتك. رواه البخاري. அதாவது நீ செலவழிக்கின்ற எந்த ஒன்றை நீ செலவழித்தாலும் இல்லா உஜுர்த அலைஹா, குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கு கூலி கிடைக்கும். நீங்கள் சதக்கா கொடுக்கின்ற பொழுது அதற்கு கூலி கிடைக்கும். எதுவரைக்கு சதக்காவாக கூலி கொடுக்கப்படும் இபாதா என்று சொன்னால், நீங்க உங்களோட மனைவிக்கு ஊட்டுகின்ற உணவு, வாயிலே தீர்த்துகின்ற அந்த உணவு இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக எழுதப்படும். இதை செஞ்சுக்கிறோம், அந்த இபாதத்தை செஞ்சு பாருங்க. அது 40 வயசு 50 வயசு அப்படி அல்ல. அன்புக்கு, நேசத்துக்கு, பாசத்துக்கு, உணர்வுகளுக்கு வயது கிடையாது. 20 வயதில் இருந்த அதே அன்பு 60 வயதில் இன்னும் கூடுமே தவிர குறையாது. அன்பு கூடும், அது உணர்வு மதிக்கப்பட்டால். அந்த உணர்வுக்கு வயசு என்பது கிடையாது. அது போக போக அது காதல் என்பது, அன்பு என்பது, நேசம் என்பது, பாசம் என்பது அது ஹலாலாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமானதாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகான ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள். நீங்க செலவழிக்கிறது, தர்மம் செய்யறது, இதெல்லாம் நன்மை கிடைக்கிற மாதிரி உங்களோட மனைவியினுடைய வாயிலே வைக்கின்ற ஒரு புடி கவளம், அதுவுக்கும் அல்லாஹ் இபாதத்தாக கூலி தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன செய்யறோம்டா, குறைஞ்சபட்சம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளை, இன்றைக்கு கணவன்மார் மனைவி விடுங்க, பிள்ளை, என்ன பிள்ளை ஒரு நாள் மடியில் எடுத்து கொஞ்சி சாப்பாடு ஊட்டி இருக்கும். இல்லாமல் நிறைய பகுதிகளும் இருக்கிறது. ஏன்னா டைம் இல்லை, வேலைக்கு காலையில் 5 மணிக்கு போவார், நைட்டுக்கு 10 மணிக்கு வருவார். இது மனிதனுடைய இப்படி கஷ்டமான சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் குடும்பத்துக்கு அதை செலவழியுங்கள். நமக்கு நேரம் கிடைக்கிற உண்மையிலே நியாயமாக நான் கஷ்டப்படுறேன், உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, குடும்பத்தை காக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லுகிற போது அது நியாயமான காரணம். நாம் பிரிந்திருக்கிறோம் குடும்பத்தை, அது நியாயமான காரணம். ஆனால் நாம் எப்பொழுது குடும்பத்தை சந்திப்போமோ, குடும்பத்தோடு இருப்போமோ, அப்பொழுது முழுமையாக குடும்பத்தோடு இருக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த கிடைக்காத, அவர்கள் அந்த பெறாத அந்த காலத்திலே எதெல்லாம் பெறவில்லையோ, நம்மளை பிரிந்திருந்த அந்த காலத்தில் பெறாதவைகளை எல்லாம் ஈடு செய்கின்ற அளவு நாம் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அன்பை கொடுக்கிறதுக்கு அளவு கிடையாது சகோதரர்களே. அதை எவ்வளவு கூட கொடுப்பீங்களோ அது அவ்வளவுக்கு இபாதத்தாகத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எப்படி என்றால், நாம அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறது, குறைந்தபட்சம் உங்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட காய்ச்சல் பெனடோல் 2 போட்டுக்கிட்டு அல்லது மாத்திரை 2 போட்டுக்கிட்டு சமைக்க போகலையாமா அப்படின்னு கேட்போம். அப்படி அல்ல சவர்களே, மாத்திரையை போட்டு சமைங்க, அல்லது மாத்திரையை போட்டு நீங்க பிள்ளைக்கு சாப்பாடு விட்டுங்க, அப்படி இல்லை, நீ இரு, நான் உனக்கு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படிதான் சொன்னாங்க. இது பொதுவான வாழ்க்கையிலே உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்ட வேண்டும் என்றால், அவள் நோய்வாய்ப்பட்டால் குறைஞ்சபட்சம் கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது பிள்ளை சுமந்து கொண்டிருப்பாள். இன்று அதெல்லாம் இன்றைக்கு ஆண்கள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய வேலை சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, கொடுத்தாச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எப்படியாவது வாழட்டும், அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கையினுடைய இணைப்பு, பிணைப்பு, அது ஒரு இபாதா. குடும்ப வாழ்வு என்பது ஒரு வணக்கம். அதை நாம் வணக்கமாக பார்க்க வேண்டும். இன்று உலகம் அதை ஆதாவாக காட்டிவிட்டது, ஸ்டைலா காட்டி, அதை இப்படி போறது, அப்படி போறது, கொஞ்சம் வெளியில சுத்துறது, ஃபன் எடுக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி அந்த வார்த்தைகளால் அதை வரையறுத்து விட்டது. இப்படி இருக்கணும் என்று சொல்லி. அப்படி அல்ல, இபாதத்தாக, ஒவ்வொன்றும் இபாதத். குடும்ப வாழ்க்கையிலே செய்யப்படுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகாட்டல்கள் எல்லாம் வணக்கம். குடும்ப வாழ்க்கையிலே நாம் இந்த குடும்ப வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய எத்தனையோ வணக்கங்கள் எங்களை விட்டு தவறி போகிறது. அது சமூகம் எங்களுக்கு அதை ஒரு ஆதத்தாக, ஒரு வழக்கமாக காட்டிருக்கிறது, வணக்கமாக காட்டல. அதாவது குடும்ப வாழ்க்கையில இப்ப என்னடா, கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு 5 மாசம், ஒரு வருஷத்துக்கு இப்படி நல்ல ஒரு அன்பு பரிமாறப்படும். அவங்க மாறி மாறி சாப்பாடு விட்டுறது வேணுமோ, அங்க போறதுமா, சுத்துற, அப்படி இப்படி எல்லா வார்த்தைகளும் வரும். எல்லா அன்பு இதெல்லாம் இப்படியெல்லாம் வார்த்தையில எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு. அப்படி அல்ல, மரணிக்கும் வரை
இந்த அன்பு தொடர வேண்டும். இந்த இபாதா அது இருந்து கொண்டேதான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போன்றுதான் இஹ்தார் முத்தல்லபாத்திஹா. ஒரு மனைவி, நாங்க நினைக்கிறேன்டா, நான் கடைக்கு நாங்க போறோம், கடைக்கு போனால் எங்களுக்கு தேவையானதை நம்ம முதல்ல பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இதா தஇம்த அத்இம் இதா தஇம்த வக்ஸி இதா தஸைத. ஹாக்கிம் வரக்கூடிய செய்தி அல்லாம அல்பானி ரஹிமத்துல்லாஹி ஸஹீஹ் சொல்கிறார்கள். அதாவது நீ உணவு உட்கொண்டால், சாப்பிட்டால் உன் மனைவிக்கு நீ உணவு உட்கொள்ள கொடு, சாப்பிட கொடு. அதே போன்று நீ ஆடை அணிந்தால் மனைவிக்கு ஆடையை வாங்கி கொடு. இந்த செய்தி எதை சொல்கிறது என்று சொன்னால், நாம் சாப்பிடுகின்ற அதே உணவை மனைவி கொடுக்கணுமா? அப்படி அல்ல. நான் சாப்பிடுகிறோம் தானே, நாங்க விரும்பி சாப்பிடுறோம், நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், தூர இடத்துக்கு போறோம், நாங்க நண்பர்களோடு செல்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு விருந்து பிரசாரத்துக்கு செல்கிறோம், நாங்க சாப்பிடுறோம். நாங்க சாப்பிட்ட அதே அளவு இல்லை என்றாலும் மனைவிக்கும் அதே போன்ற அந்த தரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். அவன் விரும்புறதை கொடுக்கணும். நாம வெளியில போறது, சுத்துறது, நம்ம விரும்புற எல்லாம் சாப்பிடுறது. ஆனா மனைவி காலையில ரொட்டி, பகலைக்கு சோறு, அப்படி வளமையாக உள்ள இதிலே சுத்தி சுத்தி வரும். அப்படி அல்ல. நீங்க எதை சாப்பிடுறீங்களோ, நீங்க ஒரு விலை உயர்ந்த ஆடை அணிகிறீர்கள் என்றால் அவளுடைய விருப்பப்படி ஒன்றை வாங்கி கொடுங்கள். அதே போன்றுதான் நீங்க கடைக்கு போற நேரம் கூட, இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்னடா, இதுக்கு நீங்க கடைக்கு போற நேரம் கூட என்னமா வேணும் வீட்டுக்கு அப்படி நீங்க தான் கேட்கணும். நாங்க என்ன சொல்றோம், நான் கடைக்கு போறோம்னு தெரியுதா, நீ சொல்லாம நான் வீட்டுக்கு வந்து போறோம், இது வேணும் அது வேணும்னு சொன்னால் மனைவி சொல்லணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டினது எப்படி என்றால், நீங்க கடைக்கு போறீங்களா அல்லது வெளியே போறீங்களா, மனைவிட்ட கேளுங்க, அவளுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அழகிய சுன்னா. என்ன வேணும்னு கேளுங்க, என்னமா வாங்கிட்டு வரணும், இன்னைக்கு அரிசி வேணுமா, சீனி வேணுமா, எது முடிஞ்சிட்டு எது இல்லை, நீங்க கேட்டா என்ன, இல்ல அவ சொன்னா செய்வேன், இல்லைன்னா நான் என் ஸ்டைல் நான் நடக்கிற மாதிரி நடப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில கட்டங்களிலே நாம் உயர்ந்தவர்கள் என்பதை நம்முடைய பணிவால் காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தால் அல்ல. கேட்கணும், பிள்ளைக்கு என்ன இல்லை, அது பிள்ளைக்கு நம்ம என்ன முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டா, அது முடிஞ்சிட்டா, இவ்வளவு நாள் இவ்வளவு குயிக், அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை என்றால், கஷ்டம் இருக்கும், கஷ்டத்தை மறைச்சு கொள்ளணும், அன்பா சொல்லணும், எங்களால் முடியாது, இந்த அளவுக்கு தான் நமக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னு அபிப்பிராயத்தை சொல்லி அவர்களுடைய தலையிலே நாம் சிந்திக்க வைக்க வேண்டும். இது ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒன்று, நமக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நண்பர்களுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு எல்லாம் கொடுப்போம். ஆனா பொண்டாட்டி கேட்டா கூட தான் கணக்கு பார்ப்போம், பிள்ளைகளுக்கு தான் கணக்கு பார்ப்போம். அதுக்கு மாற்றமானவர்களும் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு, மனை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் எதை ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இல்லாதவர்கள் என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், இதை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இருக்கின்றவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், நான் தொடர்ந்து இதை செய்யணும்னு எண்ணம் வச்சுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தேவை என்பதை அவர்களிடம் கேட்டு, என்ன வேணும், உங்களுக்கு என்ன நான் வாங்கிட்டு வரணும், ஏதாவது தேவை இருக்குதா அப்படி என்று கேட்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அஸ்ஸிகத்து பிஹா. 23வது, மனைவியை கணவன் நம்ப வேண்டும். முதலாவது நம்பிக்கை இருக்க, ரெண்டு பக்கத்திலையும் இருக்கணும், நம்பிக்கை வேண்டும். அதாவது இது என்ன விஷயம் சொன்னால், அதிகமான கணவன்மார்களை பொறுத்தவரையிலே என்னுடைய மனைவி நல்லவள் என்பதில் 100% உறுதி இல்லை. அந்த 80% வச்சுக்கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினால் அது ஒரு பொழுதும் சரியாது. 100% என்னுடைய மனைவி நம்பிக்கைக்குரியவள், ஏதாவது முன்ன பின்ன தவறு இருந்தால் அதை சரி கட்டணுமே தவிர நம்ம 80% வச்சுக்கொண்டு 100ஆக ஆக்க போகக்கூடாது. நம்ம சொல்லுது, என்னுடைய மனைவி நான் நம்புறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யத்ருக الرجل اهله ليلا اي يخونهم او يلتمس اثراتهم رواه முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட மனைவி இது பல கருத்துக்கள் இந்த ஹதீஸுக்கு, உங்களோட மனைவியினுடைய குறைகள், உங்களோட மனைவியை அவருடைய நம்பிக்கையின்மையை நீங்கள் செக் பண்ண போக வேண்டாம், அதாவது நீங்க பரிசீலிக்க முயற்சிக்க வேண்டாம். உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு ஆள் மனைவி என்ன செய்யறாள் எப்பயுமே சந்தேக பார்வை. அது எப்படின்னா, எங்கேயாவது வெளியில போய்த்து ஒளிஞ்சிட்டு இருந்து இரவுல எட்டி பார்க்கறது. இதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. இரவையிலே ஒருவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் போவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதுக்கு காரணத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கள ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒருவராக சித்தரிக்கிறதுக்கு, அவங்களோட குறைகளை தேடுவதற்காக என்று சொன்னால், இதுல இந்த ஹதீஸ் விரிவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு இதுல 2 விளக்கம் வருது. ஒன்று,
இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில் இந்த ஹதீஸுகளை புகாரில் வரக்கூடிய பொழுது எழுதுகின்றார்கள், ஒரு பெண் நீண்ட நாள் ஒரு மனிதர் பிரயாணத்தில் இருந்து தன் மனைவி கிட்ட வரும் பொழுது அந்த மனைவிக்கு கால அவகாசம் கொடுத்து, ஏன்னு சொன்னால் சில பொழுது அந்த பெண் தயாரில்லாத நிலையில், கொஞ்சம் அழுக்கான நிலையில், உடல் அமைப்புல கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பாள். இப்ப அந்த கணவன் வந்து அவரிடத்தில் அருவருப்பான ஒரு விஷயத்தை காண நேரிடும். எனவே அவர்களுக்கு மத்தியில் அதை ஷைத்தான் மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுவான் என்பதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்றுதான் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த முஸ்லிமோட ஷரஹு நவவில இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், எப்படி என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய எந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவான இடங்கள் மறைக்க வேண்டிய, அதே போன்று மறைத்து நீக்கப்பட வேண்டிய, களையப்பட வேண்டிய உரோமங்கள், இவைகளை நீக்கி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. அப்படிதான் இமாம் நாவவி அப்படிதான் விளக்கம் சொல்றாங்க. அப்ப எனவே ஒரு கணவன் வந்த பொழுது திடீரென்று பார்த்தால் அவருடைய வித்தியாசமான தோற்றங்கள், அசிங்கமான அழுக்கான சில விஷயங்களை பார்த்தால் இந்த கணவனுக்கு மனைவின் மீது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். இது ஷைத்தான் மனமுறிவுக்குள்ளே விட்டு செல்வான். எனவே நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று இமாம்கள் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் சில மூடர்கள் என்று சொல்லி இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ், இப்னு அரபின் அவர் அல்ல, இப்னுல் அரபி என்பது இமாம் மாலிக் மத்ஹபை சார்ந்த திருமிதிக்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய ஆரிதத்துல் அஹ்வதி என்று மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர். அவர் சொல்றார், சில மூடர்கள் தான் இதை வந்து இந்த மனைவி வந்து இன்னொரு ஆளோட இருப்பாள், அப்படி இருந்தால் நீங்க கண்டுக்க வேணாம், அப்படி அந்த குறையை தேட வேணாம் என்று சொல்லி சில மூடர்கள் சொல்வார்கள், அண்டே சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ள வந்தா தன் மனைவியோட இன்னொருவர் இருக்கிறார், தப்பான ஒரு உறவு வச்சு கொள்றாள், இதை நீங்க பரிசீலிக்க வேண்டாம், அதை அப்படி இருந்தாலும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி யார் சொல்வார்களோ இவர்கள் மூடர்கள் என்பதாக அறிஞர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சிலவங்க விளக்கம் எடுப்பாங்க. அது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே பலவீனமான செய்திகள், அனைத்து செய்திகளுமே பலவீனமான செய்திகள். அப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் மனைவியை பரிசீலிப்பதற்காக வேண்டி, சரி ஒரு 5-10 நாள் வெளியே போயிட்டு வருவோம், 10-20 நாள் வெளியே இருந்துட்டு வருவோம், அல்லது எங்கேயாவது இருந்து நைட்ல ஒளிஞ்சிட்டு இருந்து நைட்ல வந்து எட்டி பார்க்கிறது, அப்படி அந்த பரிசீலிக்கிறது. அதுக்கு தான் இமாம்கள் அழகாக தலை போட்டிருக்கிறார்கள், மனைவியை நம்புங்கள், மனைவியை பரிசீலிக்காதீர்கள். அதாவது இல்லாத பொல்லாத விஷயங்களை எப்படியாவது சாட்டி குற்றத்தை உண்டாக்கிறாதீங்க. இன்றைக்கு பார்க்கிறேன்னு சொன்னால், மனைவிட்டு ஏதோ ஒரு பிள்ளை, நீங்க 100% நம்புறீங்க, ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருக்குது, இப்ப நீங்க எப்படி அவங்கள திருத்தணும்? அன்பா சொல்லி, நீ எப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு விளங்குது, கண்கூடாக நான் பார்க்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இப்படி செய்யக்கூடாது, நீங்க அழகான முறையில் சுட்டி காட்டி அவர்களை நெறிப்படுத்தி திருத்த வேண்டும். ஒரு விஷயம். ரெண்டாவது, பார்க்கின்ற எல்லாத்தையுமே சந்தேகமா பார்த்தா இல்லாதவனும் அப்படி மாறிடுவார். இவர் சரி நம்மளை நம்ப தான் இல்லை, நம்ம எப்படியாவது போற மாதிரி போவோம்னு போயிடுவாங்க. அப்படி இருக்கின்றவளை அன்பாக நீங்கள் அணுகி பாருங்கள். அப்படி அவங்க என்ன செய்வாங்க, அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்பு கூட கூட கணவன் காட்டுகின்ற அன்பினால் கணவனின் பால் ஈர்க்கப்படுவார், அந்த தவறுகள் விடப்படும். இதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். விளங்குதா? இதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகாக காட்டினார்கள். எனவே மனைவி நம்புங்கள், மனைவியுடைய குறைகளை தேடி நீங்கள் அவர்களை இரவிலே போய் அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், ஒளிந்திருந்து மறைந்திருந்து இரவிலே வந்து அவர்களை பார்க்காதீர்கள், அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், என்ன இருக்கிறார்கள் என்று மூடர்கள் சொல்வதை போல் நாம் அந்த ஹதீஸை என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணிடக் கூடாது. அப்படி வரக்கூடிய செய்திகள்லாம் பலவீனமான ஹதீஸ். எனவேதான் அறிஞர்கள் இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது மனைவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கணவன் மனைவி உறவிலே நம்பிக்கை அடிப்படை. கணவன் மனைவி நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்து ரைட் முடியல, இதுக்கு பிறகு உன்னால் வாழ முடியாது, தெளிவான ஒரு அனாச்சாரம், கணவன் அவரோட பக்கத்துலயும் பிரச்சனை இருக்குது, மனைவியோட பக்கம் பிரச்சனை இருக்குது, மனைவியில இனி சரிப்படுத்தவே இல்லாத சொல்லி பேச்சு கேட்கிறாள், ஒரு தொங்கல் லெவல் வந்துட்டால் அதுக்கு இஸ்லாம் ஒரு தீர்வு தந்திக்குது. வச்சுக்கிட்டு அவளை கரைச்சல்படுத்தி அவளை உள்ளத்தை உடைச்சு அவளை நாசமாக்கி அவள் திரும்ப இன்னொரு வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு ஆக்க தேவையில்லை. ரைட், எனக்கு பிடிக்கலையா, ரைட், இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம், கடைசி ஸ்டெப், அதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுது. அதை விட்டு போட்டு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்தி வேற யாரும் திருமணம் முடிக்காத அளவுக்கு அந்த பெண்ணை மாத்தி அந்த பெண்ணை அப்படியே ஒரு கெட்ட ஒரு பெண்ணா சித்தரிச்சு சமூகத்தில் காட்டுறது என்பது மிக பயங்கரமான பாவம். உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க விட்டுருங்க, அதுக்கு தான் இஸ்லாம் அனுமதிச்சு இருக்கிறது. எனவே அதுக்கு முன்னால் இது கடைசி இதை நான் சொல்றேன். முதலாவது இந்த ஆயுதம் அல்ல, இதுக்கு போயிடக்கூடாது, இதை நம்ம எடுத்துடக்கூடாது. முதலாவது அன்பாக இரக்கமாக பண்பாக இதுக்கு முன்னால இதுக்கு பின்னால வரக்கூடிய விடயங்களை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு நடந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நடந்துட்டு போனாலே இப்படியான ஒரு விஷயம் வராது. அப்படி வந்தால், அப்படி இல்லை இதையும் தாண்டி வருது என்று சொன்னால் அதுக்கு தீர்வை இஸ்லாம் நமக்கு அழகாக தந்திருக்கிறது. எனவே எடுத்தெடுப்புல எப்பொழுதுமே நம்பிக்கை குறைவு இருக்கக்கூடாது. எப்ப எடுத்தாலும் சந்தேகம் வருகின்ற பொழுது அது நாளடைவில் அது விரிசலாகி குடும்பத்தில் பிரச்சனை அது உண்டாகிவிடும். எனவேதான் ஈயாக்கும் வதன்ன ஃபஇன்ன தன்ன அக்ஸபுல் ஹதீஸ், உங்களுக்கு கெட்ட எண்ணங்களை கொண்டு நான் எச்சரிக்கின்றேன், அது பேச்சுக்களில் மிக பொய்யானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான்
அல் முபாலகா ஃபி ஹதீஸில் மஷாயிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களுக்கு பொய் சொல்வதை அனுமதித்திருக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுரகிஸ் ஃபி ஷைஇன் மினல் கிذب அல்லது கதிப் இல்லா ஃபி ஸலாஸ். 3 விஷயங்களை பொய் சொல்லலாம் அனுமதித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல ஒன்று அர்-ரஜுல் யுஹத்திஸ் இம்ராஅத்தஹு வல் மர்அத்து துஹத்திஸு ஸௌஜஹா ரவாஹு நஸாயி. நஸாயில வரக்கூடிய சரியான செய்தி. 3 விஷயங்கள்ல ஒன்று என்றால் கணவன் மனைவியோடு பேசும்பொழுது, மனைவி கணவனோடு பேசும்பொழுது. இது எப்படி செய்யறதில்ல செஞ்சு கொண்டு போய் சொல்றதில்ல. இது எப்படின்னு சொன்னா அன்பை வளர்க்கக்கூடிய, நேசத்தை வளர்க்கக்கூடிய, பாசத்தை வளர்க்கக்கூடிய, குடும்பத்திலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய, குடும்பத்திலே ஒரு கண் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக சில பொழுது நம்ம சொல்லுவோம், அன்றைக்கு கொண்ட உடுப்பு நல்லா அழகாய்க்குமா அப்படின்னு. ஆனால் அழகாய்க்காது. சில சந்தர்ப்பத்தில் சாப்பாடிக்கும் கஞ்சி மாதிரிக்கும் நம்ம பிரியாணி மாதிரி சொல்லுவோம். இப்படி சொல்ல தப்பு கிடையாது. இப்போ வந்து மசாலா நல்ல அனுமதி ஒன்று கிடைச்சி ஹதீஸ்ல, அதுக்குன்னு சொல்லி ஈகிற பொய்யெல்லாம் சொல்லி கடைசியில் உங்களுக்கு சாப்பாடு டீ மாதிரி தான் வரும். அப்படி ஆகிடக்கூடாது. சில கட்டங்களை சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் எப்படி தான் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இன்னொரு கட்டத்தில் சொல்லலாம், நான் உலகத்தில் ஒன்னத்தாம நான் நேசிக்கிறேன், ஆனா உண்மையிலேயே நேசம் இருக்காது. இது நான் ஹதீஸ் தான் சொல்லேன், சரியான ஹதீஸ். கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம். அதுக்கு அப்படி சொல்ல சொல்ல 2 பேருக்கு மத்தியில் அன்பு உண்டாகும். இல்லாத அன்பு திரும்ப அந்த வார்த்தை என்ன செய்யும், வார்த்தையில ஒரு சூனியம் இருக்குது. வார்த்தையில ஒரு சூனியம் இருக்குன்னா என்ன, பேசுகின்ற பேச்சு தான் கவர்த்து இழுக்கும். சிலவங்க உள்ளத்துல அன்பே அறவே இருக்காது, சும்மா அழைப்பாங்க. மாஷா அல்லாஹ், அவரை பார்த்தா 2 பேரும் பேசிக்கிற உலகத்துல அது போல மாப்பிள்ளை கொண்டாட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா 2 பேருக்கு மத்தியில ஒரே பிரச்சனை தான். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எப்ப பார்த்தாலும் சண்டை அப்படின்னு மக்கள் விளங்கிடவும் கூடாது. இன்னும் உண்டு, பிரச்சனை இருந்தாலும் வார்த்தைகளால் அதை கொஞ்சம் சரி கட்டிடணும். அப்படி அன்பா பேசி, நான் உன்னை தான் நேசிக்கிறேன் அப்படி. சில கட்டங்களில் உமா வருவா, அம்மாவோட இறக்கம் தான், நான் உங்களோட தான் எனக்கு ரொம்ப இறக்கம் அப்படின்னு நம்ம சில கட்டங்களில் சொல்லலாம். அதனால வந்து நம்ம பொய் சொல்றோம் அல்லது ஒருத்தர் உரிமையில கை வைக்கிறோம் என்பது கிடையாது. சில கட்டங்கள் அவங்களோட அந்த அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த உணர்வுகளை மதித்து அந்த சந்தர்ப்பத்தில் நாம் சொல்லிக்கொள்ள முடியும். நம்ம அதை வந்து காயப்படுத்தாத முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அதுக்குன்னு சொல்லி நம்ம எடுத்தது எல்லாமே இப்படி பொய்ய நம்ம செய்யக்கூடாது. பொய்யையே நம்முடைய பேச்சாக மாத்திரக்கூடாது. குறைந்தபட்சம் இது வந்து அந்த உண்மைக்கு கொண்டு போற பொய்யாத்தான் இருக்கணுமே தவிர பொய்யாகவே இருந்துடக்கூடாது. அடிப்படையில் பொய்யா இருந்துடக்கூடாது. இவர் வந்து ஐடியாவே இல்லை, மனைவியை நேசிக்கிறதோ பாசம் வைக்கிறதோ ஐடியாவே இல்லை, ஆனால் இவர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாருன்னா இது தடுக்கப்படணும். இந்த பொய் கூடாது. ஆனால் இவர் வந்து உண்மையிலே உன்னோட இறக்க வருதே இல்லை, ஆனால் ட்ரை பண்றேன், கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி சொல்லி 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 அவளும் வந்து சொல்லி இப்படி பேசி கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து கடைசியில் அன்பாயிருவாங்க. அப்படித்தானே? 2-3 வருஷத்துக்கு அன்பு இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வரும், அப்ப பார்த்தா மனைவி உங்களோட சைடுக்கு ஃபுல்லா அணைப்பார். அப்போ வரும் ஒரு அன்பு ஒண்ணு, மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு 2 பேரும் அப்படியே சேர்ந்துறாங்க. அது மாதிரி இன்னொரு கட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கையில சும்மா சுத்தி தெரியும், அங்க போய் இங்க போய், நான் கூட்டாளியோட போய் நண்பரோட போய் செலவழிப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. பொண்டாட்டி மட்டும் ஆறுதல் சொல்லுவா, பாரு உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாளும் அப்படி தெரிஞ்சனம்மா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு அன்பு வரும். இப்படி அந்த ஒவ்வொரு ஒரு கட்டங்கள்ல அன்பு வரும். அதையும் தாண்டி நாம் அந்த அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன செய்றாங்க, இந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். 25வது அல் அதில் மா நிசாஇஹி. இது வந்து 2-3 பெண்கள் மனைவி மக்களை வச்சிருக்கிறவங்களுக்குரிய ஒரு செய்தி. மனைவி மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும். மனைவி மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறது 2-3 பேர் இருந்தாலும் ஒன்று. 2வது அதில் சொன்ன என்ன, அதில்னா என்ன, வது ஷை ஃபி கைரி மஹல்லினா துல்ம். அதில் வந்து அத்தா குல்லி ஹக்கின் ஹக்கா, அதிலுக்கு நேர்மாற்றமானது அநியாயம், துல். அப்ப மனைவிக்கு எந்த இடத்தை கொடுக்கணுமோ அந்த இடத்தை கொடுக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் புகழ்றது, மனைவி மட்டும் புகழ்ற இல்லை, அது பிள்ளை. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் இவர் பெரிய ஆள், ஆனா மனைவி அவர் பெரிய ஆள் இல்லை. இப்ப இந்த மாதிரி அவர் எந்த இடத்துல மனைவி வைக்கணுமோ, இப்ப குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, இப்ப வந்து இவருக்கு நல்ல கௌரவம் இருக்கு குடும்பத்துல, இவர் என்ன செய்வார்னா எல்லாரும் இவரை கௌரவிப்பாங்க. அப்ப இவருக்கு இருக்கிற அதே கௌரவம் தான் மனைவிக்கும் இருக்கணும், மனைவிக்கு அவர் கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு மனைவியை தாழ்த்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் மனைவியை வச்சே நக்கல் அடிச்சுட்டு இருப்பாரு, எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா இவர் பெரிய ஆள் ஆயிப்பாரு. இது மிகப்பெரிய அநியாயம், ஹராம். இது செய்யக்கூடாது.
ஏன்னா அது உணர்வுகளை காயப்படுது. நீங்க அந்த நேரத்தில் ஏண்ட பொண்டாட்டி தானே, ஏண்ட வைஃப் தானே, ஏண்ட வைஃப் தான் ஓண்ட பொண்டாட்டி தான், எல்லாமே உங்களோட தான். ஆனால் அவருக்கு ஒரு உள்ளம் இருக்குது. அந்த உள்ளத்துல என்ன நடக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். அப்ப எனவே அவ யோசிப்பா, நான் இவரோட அங்க வந்தேன் அப்பா, இதுக்கு ஒரு வரவே கூடாதுன்னு யோசிப்பான். இவர் நினைச்சிருப்பார் மாஷா இந்த பொண்டாட்டி நல்ல சிரிச்சுக்கிற சந்தோஷமா இருக்கிறான். வெளிப்பட சிரிக்கி தான் நீங்க ஜோக் அடிச்சா வேற யாராவது நீங்க அவளை வச்சு. அப்ப எனவே இந்த இடத்திலே அதில் இருக்க வேண்டும். தான் என்னுடைய குடும்பத்துக்கு முன்னால் எப்படி கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்கின்றானோ அதே போன்று அந்த பெண்ணும் அந்த குடும்பத்துக்கு முன்னால் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். சரியா புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு செய்தி, மன் கான லஹு இம்ராஅத்தான் யமீலு லிஹ்தாஹுமா அலல் உக்ரா ஜாஅ யௌமல் கியாமா அஹது ஷிக்கைஹி மாயில். ரெண்டு மனைவி இருக்கு ஒரு ஆளுக்கு, ஒரு மனைவியின் பக்கம் தான் அவருடைய முழு கவனமும், இவளை கவனிக்கிறதே இல்லை. ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டாரு, 2 கல்யாணம் முடிச்சிட்டாரு, எல்லாம் அந்த மௌலிமார் சில மௌலிமார் பேனை பண்ணி ஆசையை காட்டி அது ஹலால், அது ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயம் வச்சுக்கொள்ளுங்க, அது யாருக்கு தேவையோ முடிச்சுக்கொள்ள. 2வது ஆசையை காட்டினோட இவரும் மாசால் நானும் சுண்ணத்து ஒன்று செய்ய போறேன்னு சொல்லி 2வது முடிச்சிட்டாரு. முடிச்சு ஒரு 2 கிழமைக்கு நல்ல சந்தோஷமா இருப்பாரு. 3வது கிழமை ஆரம்பிக்கும், ஏன்டா முடிச்சோன்னு யோசிப்பீங்க. அப்படியான நிலைமையில நம்ம வரலாறு இதுல கண்கூடா பாக்குறோம். ஆனால் இது வந்து நடைமுறையில நல்லா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, அதை நம்ம குற்றம் சொல்ல இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திருக்கிற நல்லா வாழ்றவங்களும் இருக்காங்க. சிலவங்க அதுக்கு எந்த தயாரிப்பும் இல்லாம, இந்த ஹதீஸ்ல வர மாதிரி எந்த தயாரிப்பும் இல்லாம போய் இது முடிச்சிடுறது, எப்படியோ முடிச்சிடும், 2 கல்யாணம் முடிச்சிருவோம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவளையும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, அங்காலையும் இல்லை. இப்போ என்ன செய்யணும், முதலாவது இவளை தான் முதலாக முடிச்சேன், இவளோட இருப்போம், அவளை தலா சொல்றதும் இல்லை, அப்படியே விட்டுறது. அப்ப எனவே யார் ஒரு மனிதர் ஒரு மனிதர் மன்கான் லஹு இம்ராஅத்தான் யமீல் லிஹ்தாஹுமா அல் உக்ரா, ஒருத்தியை விட்டுட்டு ஒருத்தின்பால் சாய்ந்து விடுவாரோ, நாளைக்கு மறுமையில கியாமத்தினால் அவர் எப்படி வருவாருண்டா, இங்க உங்களுக்கு கிடைக்கிற சுகம் மாதிரி மறுமையில தண்டனையும் இருக்குது. அதை யோசிக்கணும். மறுமையில வருவார், அவருடைய ஒரு பகுதி ஒசந்திரிக்கும், இன்னொரு பகுதி அப்படி தாழ்ந்திருக்கும், தலை மட்டும் இப்படி இருக்கும். அப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு பகுதி என்ன செய்யும், ஒசந்திரிக்கும், உயரத்தில் இருக்கும், இன்னொன்று தாழ்ந்திருக்கும். பார்த்தா இவர் 2 கல்யாணம் முடிச்சு ஏமாத்தினால் அப்படின்னு மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. அப்படி நிறைய விஷயங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை சொல்லி இருக்கிறார்கள். ஜகாத் கொடுக்காதவங்களுக்கு தண்டனை இருக்குது. அது மாதிரி தண்டனைகள் அந்தந்த ஆக்களை வட்டி தின்னாங்களா பார்த்தோன்னே விளங்கிடும், அவங்களோட வயிறு இப்படி இருக்குது. எத்தஹப்பத்து ஷைத்தான் மினல் மஸ், ஒரு 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 அகோரமான தோட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள். எனவே இப்படியான ஒரு தண்டனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பெண்களுக்கு மத்தியிலே நீதமாக இருக்க வேண்டும். 2 மனைவியா இருந்தாலும், ஒரு மனைவி இருந்தாலும் அந்த ஒரு மனைவியை கண்ணியமாக கௌரவமாக நடத்த வேண்டும். அப்படி நடத்த இல்லை என்றால் அவரும் இந்த தண்டனை நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் இதை பயந்து கொள்ள வேண்டும். அதில் தானே அன்புக்குரிய அவர்களே, அதே மாதிரி தான் 27வது விஷயம், மாதவிடாய் காலங்களிலே மனைவியை ஒதுக்கி வைப்பதோ, தள்ளி வைப்பதோ, ஓரம் கட்டுவதோ, அல்லது அவரோட பேச்சை தவிர்த்து கொள்வதோ. ஏன்னா ஜாஹிலியா காலத்தில் அப்படி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இல்லாமல் செய்தார்கள். மாதவிடாய் காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி நெருக்கமாக இருந்தார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், قالت كان صلى الله عليه وسلم يباشر نساءه فوق الازار وهن حيض. அதாவது தனது மனைவி மக்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பாக அரவணைப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு நேரடியாக எனக்கு மொழிபெயர்க்க முடியாது. அவர்கள் உடல் உறவு தவிர்த்து வேறு விஷயங்களை அவர்களோடு அன்பாக இருப்பார்கள். உடல் உறவு தவிர்த்து வேறு விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்கள் நேரடியாக செய்வார்கள் என்பதாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அப்ப எனவே அந்த காலத்தில் பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. எப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தா அது ஒரு பெரிய ஒரு அபசகுணமாக தள்ளி வச்சாங்க, வேற ஒரு ரூமை கொடுத்தாங்க. அது மாதிரி அவங்கள பக்கத்துல போற இல்லை, பேசுற இல்லை, அவங்களோட சாப்பிட்ற இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலங்களில் அந்த ஏற்கனவே கொடுத்த அன்புல கடுகளவும் குறையாமல் அன்பு கொடுத்தார்கள். தவிர்க்கப்பட்ட விஷயங்களை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க என்பதைத்தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவாக இருக்கிறது. 28வது, மனைவி மக்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற அன்புவான சண்டைகள் இருக்குது. சிலது இருக்குது பகையை உண்டாகக்கூடிய சண்டை, சிலது இருக்குது எப்படின்னு சொன்னால் அன்பாக நடக்கக்கூடிய சண்டை. அது ஒரு பாரதூரமாக விளைவை காட்டாது. இப்போ பிள்ளைக்கும் உமாவுக்கு மத்தியில் சண்டை நடக்குது, 2 மனைவி இல்லைன்னு வைங்களேன், பிள்ளைக்கும் உமாவுக்கு மத்தியில் சண்டை நடக்குது. இப்போ ஒரு கணவன் எல்லாத்துக்கும் போய்த்து தீர்ப்பு சொல்லத்துக்கு ஓடிடக்கூடாது, கொஞ்சம் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் விளையாட விடுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க, அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, قالت عائشة دخلت علي زينب وهي غضبة. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹஷ் வாராங்க, கோவத்தில் வாராங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறேன், ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. ஏன்னா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு டீம் இருந்தது மனைவிமார்கள்ல,
அவங்களுக்கு சப்போர்ட். ஆயிஷா நாயோட ஒரு டிவி இருந்தது, மனைமாரில் 2 கென்சி இருந்தது. இப்போ ஆயிஷா நாய்க்கு ஈக்குவலா அந்த 2 பேர் அழகுல அந்த சில சம்மாக இருக்கிற அடுத்த ஸ்டெப் வந்து யாரு? ஜைனப் பின்த் ஜஹஷ். ஏன்னா அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வச்சான், குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி திருமணம் முடிச்சு வைக்கிறான். அப்படி ஒரு பெருமை அவங்களுக்கு இருந்து, அதனால ஜைனப் ரலியல்லாஹு சின்ன ஒரு விஷயத்துல ஆயிஷா நாயோட ரசூல் அன்பா இருக்கிற மாதிரி கண்டாலும் என்ன செய்வாங்க? உடனே நியாயம் கேட்க வருவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடிந்து கொள்ள மாட்டாங்க, அன்பா சொல்லிடுவாங்க. ஒரு நாள் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்காங்க. அவங்களோட டேட்லன்னா அவங்க அந்த நாள்ல ஆயிஷா ரலியல்லாஹுடைய நாள்ல கோவத்தோட வந்தாங்க, மிக கோவமா வந்து பயங்கரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த இப்னத் அபூபக்கர் மகளை விட்ட வேற ஆட்கள் இல்லையா? அப்படியே பயங்கர கேள்விகள். இது நீண்ட ஒரு செய்தி. அப்ப கேட்டு போட்டு கோவத்துல தான் இருக்கிறாங்க. இது ஜைனப் ரலியல்லாஹு வந்த மெத்தட் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா சொல்லிட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு வார மெத்தட், அவங்க வந்ததெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் அது தவறான ஒரு முறை. ஒரு சலான் சொல்லி அனுமதி கேட்டு அப்படி வரையில, ஆனா உரிமை இருக்குது வாரத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அடுத்து அவங்களோட அடுத்த இன்னொரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு அந்த உரிமையை அந்த வர வேண்டிய முறைப்படி அவங்க வரையில, உரிமை எடுத்துக்கொண்டாங்க. வந்தாங்க நேரடியாக வந்தோடனே ரசூலாட்ட 2 கேள்வியை கேட்டு போட்டு ஆயிஷா இழுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூ நக்கி பன் தஸ்ரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க 2 பேரும் பார்த்து. ஆயிஷா நாயுடு சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் சரி வராது, பொம்பளை விட்டு சண்டை விடுறது நான் வர மாட்டேன். அப்படிதானே நம்ம அப்படிதான் சொல்லுவோம், எனக்கு சரி வராது, தூணக்கி நீ பாத்துக்க பந்தஸ்து, நீ எப்படியா பார்த்து சமாளிச்சுக்க அப்படின்ட்டு ரசூலா சொல்லிட்டாங்க. இப்ப ஆயிஷா நாய் ஆயிஷா நாய் அவங்க சின்ன ஆள், ரைட்? ரசூலாவோட அனுமதி தான் பாத்துருந்தாங்க. ரசூலா இருக்கும் போது நம்ம பேசக்கூடாது, ரசூலா ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னு சும்மா இருக்கிறாங்க. இப்ப ரசூலா அனுமதிச்சுட்டாங்க, நீ எப்படியா பேசினோடனே திரும்பினாங்க ஆயிஷா நாய். ஜைனப் ரலியல்லாஹு பயம் வந்துட்டு, ஏதாவது ஆயிஷா நாய் தெரியுதானே. அப்ப ஹத்தா ராய்துஹா கத் யபிஸத் ரீகுஹா ஃபீஹா, பார்த்தா இப்ப ஜைனப் ரலியல்லாஹு வந்த மெத்தட் பிழை, பேசின மெத்தட் பிழை. இப்ப ஆயிஷா நாய் ஹதீஸ் எல்லாம் வச்சு பயான் பண்ணுவாங்க. இப்ப இதை பார்த்தோடனே ரசூலா அனுமதி கொடுத்தோடனே ஜைனப் ரலியல்லாஹுடைய தொண்டையெல்லாம் காஞ்சி எல்லாம் வறண்டு அப்படி பேசலாம் அப்படி கப்சு நின்ட்டாங்க. அப்ப ஆயிஷா நாய் வந்து சரி அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஆயிஷா நாய் வந்து இப்ப இயேசுமான்னு பார்த்து ரசூலா பார்த்தாங்க. ஃபரைது வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல்லல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேருடைய சண்டையை பார்த்து அவனோட முகம் அப்படியே சிரிச்சு மலர்ந்த வண்ணம் இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஏசி அல்லது ஆயிஷா நாய்க்கு ஏசி அல்லது ஏதாவது பிரச்சனை, அவங்க பேசுறாங்க கோவத்துல வந்துருக்க, கொஞ்சம் ஊருக்கு பேசட்டும், பேசி எல்லாம் முடிஞ்சிட்டா இப்ப நீ பேசினா வாயப்பத்துவாள். இப்ப 2 பேரும் தோத்து 2 பேரும் வேண்டு. அவன் வந்து ஏச வந்து கோவத்தை தணிச்சிட்டாங்க. இவங்க வந்து ரைட் என் பக்கம் நியாயம் இருக்குது, ஏன்னா எந்த வீட்டுல ரசூலா இருக்கிறாங்க, ரசூலோட நான் இருக்கிறேன். இவன் திடீர்னு வந்து எப்படி ஏசுறது, நான் ஏச ஆரம்பிக்கிறவங்க பார்த்தா ஜைனப் ரலியல்லாஹு பயந்துட்டாங்க. அவங்களுக்கு பேச்சு வர இல்லை, இச்சி எல்லாம் அப்படியே எபிசத்து ரீக்குண்டா அவங்களோட தொண்டையெல்லாம் காஞ்சி அப்படி பேசலாம் ஒரு நிலையில அப்படியே அதானே பார்த்த பார்வையிலே வாயப்பத்திட்டாரு சொல்றது, அது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட் அப்படின்னு முடித்து கொண்டார்கள். எனவே இப்படியான சில விஷயங்களின் பொழுது குடும்பத்தில் நடக்கும். உம்மாக்கு இப்ப நடக்கிற உம்மாக்கும் மனைவிக்கு நடக்கிறதெல்லாம் பெரிய போர். ஆனா அப்படி அன்பா நடக்கிற விஷயங்களும் இருக்குது, இல்லாம இல்லை. ஏன்னா மனைவியுடைய மகாலத்தம் பார்க்கணும், மாமியுடைய பொறுப்புன்னு அது தனியா ஒரு பகுதி இருக்குது. மாமியும் தன்னுடைய மகாலத்தம் பார்க்கணும். இப்ப எல்லாமே கல்யாணம் முடிச்சு வார அண்டை யோசிச்சுறது, வார அண்டைக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிடறாங்க. அப்படி அல்ல, நம்ம அன்பா நடக்கணும். நம்ம என்ன சாதிக்க போறோம், அதனால அவளுக்கு அப்படி செய்ய வேலையை கொடுக்கணும், இப்படி வேலையை கொடு, சரிம்மா உனக்கு டீ ஊற்றி தெரியாதா, நான் டீ ஊற்றி பழகி தரேன், உனக்கு சாப்பிட தெரியாதா, இந்த சாப்பாடு சமைக்க தெரியாதா, நான் சமைச்சு, இது சுன்னா தானே, இது ஒரு சதக்கா தானே, தெரியாத சொல்லி கொடுக்குறது. அது வரைக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த பொம்பளை பிள்ளை அப்படி வளர்ந்துட்டுது. இப்போ வீட்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாது உனக்கு, சாப்பாடு சமைக்க தெரியாது, டீ ஊற்றுனதே கல்யாணம் மட்டும் அப்படின்ட்டு கேட்டோடனே அவள் முடிச்சு, அவள் தெரியாம சரி என்ன நான் எப்படியோ அப்படியே வளர்ந்துட்டோம், எனக்கு இங்கே படிச்சுதாங்க, அவங்கள தாயா நினைச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அன்பா சொல்லி கொடுக்கலாம் தானே. ஏன் அந்த முரட்டு சுபாவம் அதிகமாக அந்த இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சினிமா கல்ச்சர், இந்த நாடகங்கள், இந்த என்ன சொல்லுவாங்க டெலிட்ராமாக்கள், இது அந்த சீரியல் என்ன தொடர் நாடகங்கள்ல இதை ஒரு கன்செப்டா வச்சு படிச்சு கொடுக்குறாங்க. இதை மாஷாலான்னு உட்காந்து பார்த்தால் அதே தான் அவங்க இபாதத்தா பின்பற்றி செய்யறது. அவங்களுக்கு முதல் மாதிரி யாரு, அந்த பொம்பளைகள் தான். அப்ப எனவே இது இஸ்லாம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகான முறையில் நடந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி அன்பாக நடந்து அவங்களுக்கு அன்பா சொல்லி கொடுத்து, நான் ஒரு விஷயத்தை படிச்சு கொடுக்குறேன், படிச்சு கொடுத்து அதுக்கு நன்மை கிடைக்கும், அது சதக்கா, அவ கியாமத்து நாள் வரைக்கும் என் மகனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்க போறாள், அது ஒரு சதக்கா ஜாரியாவாக அமைய போகுது. அப்படி ஏன் அப்படி யோசிக்க கூடாது?
அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்படி கணவன் மனைவி உறவுல அப்படி அந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய நம்முடைய தாய்க்கு உணர்த்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப நல்ல தீனோட மார்க்கத்தோடு இருக்கிற தாய்மார்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பக்குவமான முறையில தன் மருமகளோட நடக்கின்ற முறையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் மனைவி தாய் அந்த சின்ன சின்ன ஏதாவது வாய்த்தாக்கம் வரும் மகன் விஷயத்துல அல்லது அப்படி அன்பு சண்டைகள் பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம், அதை அன்பாக ரசிக்கலாம் அல்லது அன்பாக சொல்லலாம். நம்ம 2 பேருக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை உண்டாக்கலாம். இன்னும் 2 பேருக்கு மத்தியில அன்பை வளர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏற்பாடு செய்யலாம். அப்படி செய்ய வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 29வது, எங்கேயாவது பயணம் போற பொழுது மனைவிமாரை கூட்டிட்டு போறது சுன்னா. நீங்க வீட்டுல இருக்கீங்க, ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வர, கல்யாணம் முடிச்சதுக்கு நீ எங்க கூட்டி போய், ஒரு இடம் கூட்டி போயில்ல, அந்த முன்னுக்கு அந்த பக்கத்து ஊருக்கு கூட்டி போய், அவ்வளவுதான். கல்யாணம் முடிஞ்சு 10 நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயணத்துக்கு போனாலும் யாராவது ஒரு மனைவியை கூட்டி போவாங்க. அப்ப நம்ம ஆண்கள் அதிகாரம் கையில இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம் தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செஞ்சாங்க நாங்க ஏன் செய்யக்கூடாது ஏன் யோசிக்கிறல. ரசூல் இதை செஞ்சாங்க தானே. எப்படி என்றால் كان رسول الله صلى الله عليه وسلم إذا أراد سفرا أقرأ بين نسائه فأيتهن خرج سهمها خرج بها متفق عليه. இப்ப பல மனைவிமார் இருப்பாங்க, புகாரி முஸ்லிம் செய்தி, பல மனைவிமார் இருப்பாங்க. யாரை கூட்டி போறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு குலுக்கி போடுவாங்க. ஆயிஷா நாய, சஃபியா நாய், ஜைனப், மைமூனா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுன்ன இவங்கள ஒரு ஆளை சாய்ஸ் பண்ணி அல்ல, துண்டு குலுக்கி போடுவாங்க. யார துண்டு வருதோ அவங்கள தூக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. இது ரசூல் அப்படி சொன்னா. அப்ப சமத்துவமாக ரைட். இப்ப யாரை கூட்டி போறது, ரைட், இப்ப நான் துண்டு குலுக்கி போடுறேன், நீங்க எடுங்க, சீட்டு குலுக்கி போடுறேன், எடுங்க, யாருடைய பேர் வருதோ அவர் நான் கூட்டி போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப எனவே யாருடைய அந்த பேர் வருகிறதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு பிரயாணம் செல்வார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக, வளமையாக, ஒரு ஆதத்தாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரயாணத்தின் பொழுது மனைவியை கூட்டிக் கொண்டு செல்வது, மனைவிக்கு 4 இடங்களை காட்டுவது என்பது விரும்பத்தக்க ஒரு விஷயம் என்பதையும் அன்பான கணவன்மார் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 30வது, முஸாபகத்துஹு லிஸௌஜி. கணவன் மனைவி ஆரம்ப கட்டம் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு முடியுமான, அவருடைய வயதுக்கு ஏற்ப முடியுமான கட்டங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே போட்டிகள் வைத்துக் கொள்வது. போட்டி வச்சுக் கொள்வது, இப்ப போட்டி வச்சா என்ன நடக்கும், அடிப்படையில தான் முடியும். அப்படி அல்ல, அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான சில விஷயங்களை படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி சில போட்டிகள் ஆகுமான சில விளையாட்டுகளை வைத்துக் கொள்ளலாம். எப்படி என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூதாவுல வர செய்தி, சரியான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لي, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா قال لي, எனக்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலை உஸாபிகுகி, வா 2 பேரும் ஓட்டப்படி வச்சு பாப்போம். யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க, ஆயிஷா நாயி, முஹத்திஸா, ஃபகீஹா, மிகப்பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரிய மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை விட பெரிய ஆகலாம் நாங்க, வா 2 பேரும் ஓட்டப்படி வச்சு பார்ப்போம். அப்படிதான் ஹதீஸ்ல வருது, நேரடியா வருது. அப்போ ரசூல் கூப்பிட்டாங்க, ரசூல் வா ஓடி பாப்பட்டு. ரசூல்லா முந்துவன் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆயிஷா நாயி சொல்றாங்க, ஃபஸபகத்துஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முந்திட்டேன். போட்டில யார் வெண்டது, கூப்பிட்ட ரசூல்லா, வெண்டது யாரு, ஆயிஷா. அவங்க சின்ன ஆள் ஓடிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, பின்னால வைத்தாங்க. சொன்னாங்க, ஃபஸபக்துஹு அலா ரிஜ்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நாள் போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுதான் இருந்தாங்க, இதை எப்படியாவது ஒரு மாதிரி சமாளிச்சிடணும். ஏன்னா ஆயிஷா நாயி சொல்லிடக்கூடாது, ரசூலா நான் ஓட்ட போட்டியில வெண்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. திரும்ப கொஞ்ச நாள் போனா ஆயிஷா நாயி கொஞ்சம் வயசு, கொஞ்சம் நாள், அவர் ரசூலா மரணிக்கும் பொழுது 18-19 வயசு தான், கொஞ்சம் 15, 16, அந்த வயசாகின்ற பொழுது அவங்க கொஞ்சம் கொளுத்துட்டாங்க. ஆயிஷா நாயி கொளுத்து சொன்னாங்க, எப்படினால் வஸாபகனி பஅத அன் ஹமல்து லஹ்ம வபதன்து ஃபஸபகனி வஜஅல யضحك وقال هذه بتلك. கொஞ்ச நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஒரு மாதிரி ஓடி வெண்டிரலாம்னு சொல்லி ரசூல் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு ஓடி பார்ப்போம். ஓடுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வைத்தாங்க, ஆயிஷா நாயி மெதுவாக ஓடுறாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்போ ஒரு முறை வெண்டா என்ன, இப்ப நான் வெண்டுட்டேன், 2 இப்ப சரியாயிட்டு, சரிதானே, இது பேச்சு இல்லை, 2 பேச்சில் இருந்ததாக. அப்பதான் சொன்னாங்க, வக்கால ஹாதி பிதில்க, இப்ப நான் வண்டிக்கிறேன், நீ ஏற்கனவே வேண்டாய், இப்ப 2 முடிஞ்சானே, விஷயம் முடிஞ்சானே, ரைட், கதையை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சரதாஜினாங்க. எனவே இப்படியான விஷயங்கள் இது தெளிவாக எங்களுக்கு காட்டப்படுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அது நம்ம இடம், சூழல், காலம், நேரம் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு சொல்லி ரசூலா ஓட்டப்பட்டு வச்சுன்னா வாண்டிக்கு ஓடுவோம்னு சொல்லி ரோட்ல ஓடுனா கடைசியில 2 பேரையும் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சிருவாங்க. உடனே எடுத்த அடுப்புல ஹதீஸ்ல பிடிக்கி மாசாலான்னு போயிடுவானா. பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
சிலர் அப்படி நடக்குது. இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்ன காண்ற முஸ்லீம் எல்லாம் பார்த்தா சிரிங்க, அது சதா காண்டு. இவர் ரோட்ல ரெண்டு போறா கிளம்பாசி ஹதீஸ விளங்குறதுக்கும் ஒரு மெத்தடி. ஹதீஸ் விளங்குது அவங்களுக்கு. அவர் மனிதன் போறான் வாரான், ஒரு சந்தர்ப்பத்தில் சிரிக்கிறான், இது சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஹதீஸ் அமல் செய்யறன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பிழையாக அதை அமல் செய்யக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது நிறைய. அதே போன்றுதான் தக்கினியத்துலஹா, அழகான பெயர்களை சொல்லி அந்த மனைவி அழைக்கலாம். அதே மாதிரி புனைப்பெயர்கள் சொல்லலாம். அப்துல்லா, அபு அப்துல்லான்னு சொல்லலாம். அதுக்கு எப்படி என்றால், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت يا رسول الله صلى الله عليه وسلم كل نسائك لها كنية غيري فكناها عبد الله رواه احمد حديث صحيح. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன தவிர உங்களோட மனைவிமார் எல்லாருக்குமே இன்னொரு பேர் இருக்குது. உம்மு அபுன்னு சொல்லி வந்தா இந்த அபுன்னு வாப்பாக்கு வரும், உம்முண்டு வரும். அதாவது புனைப்பெயர், லக்கப்னா பட்ட பெயர். உம்மு ஹுரைரா, உம்மு தர்தா, அந்த மாதிரி வைக்கிறது. அதாவது நேரடியான பேர் அல்ல. உம்மு தர்தா, தர்தாவுடைய தாய். அப்படி ஆயிஷா நாயகி புள்ள இல்லை, ஆனா அவங்க காசு. அப்படி கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகன்னாஹா உம்மு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையினுடைய தாய். அப்ப அவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை தானே, எங்கட தாய் தானே அவங்க. உம்மு அப்துல்லான்னு பேர் வைத்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ். அப்ப உம்மு அப்துல்லா என்ற புனைப்பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். அதே போன்று நாங்க எங்கட மனைவிக்கு அன்பான பெயர்களை வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரையும் சுருக்கியும் சொல்லியிருக்கிறாங்க, ஆயிஷுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி வேற பெயர்கள் நம்ம சில அன்பான வார்த்தைகள் சொல்லி நம்மளோட மனைவியை கூப்பிடுவோம். அதெல்லாம் என்ன கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு தான், அதுக்கு பிறகு அது எக்ஸ்பயர் டேட் ஆயிரும், காலாவதி ஆயிரும். அப்படி அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலம் அப்படி என்ன செய்வாங்க, அழகான முறையில கூப்பிட்டு இருக்கிறார்கள். அப்படி கூப்பிடலாம், அது தடுக்கப்பட்ட ஒன்று இல்லை. பேர் முழுமையா பேர் அழகான பேர் வச்சு அழகா கூப்பிடுங்கண்ணா அப்படி நம்ம சொல்ல பார்க்கிறோம். அப்படி அல்ல, ஒரு அன்பாக சில பெயர்களை சொல்லி அல்லது சில அன்பான வார்த்தைகளை அவங்களுக்கு பேராக சூட்டி ஒரு மனைவியை அழைக்கிறது என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகான ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 32வது கணவன் மனை உறவுல இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நடக்கின்ற பொழுது விரிசல் வராது. கணவன் மனை உறவுல மனைவிக்கு கணவன் கதை சொல்லக்கூடியவராக, கதை என்று சொன்னால் சில முன்னால் நடந்த சம்பவங்கள், கதைகள் இப்ப எங்களுக்கு நிறைய இருக்குது. சஹாபாக்களோட வரலாறுகள், நபியோட வரலாறு, பிள்ளைகளை மனைவியை கூப்பிட்டு வாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட இந்த சம்பவத்தை சொல்றேன், அல்லது அபூபக்கர் இந்த சம்பவத்தை சொல்றேன், உமர் ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை சொல்றேன். ராவில அல்லது இரவில உட்கார்ந்து எல்லாம் கடைசியில ஒரு சம்பவத்தை பேசி அழகா அன்பா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலாம். இது அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஒவ்வொரு ரூம்ல அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க போனை பார்த்து அப்படியே தூக்கிடுவாங்க. அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் என்ன செய்திருக்கிறார்கள், மனைவியை கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பவத்தை சொல்லி கொடுத்து. அதனால தான் இந்த ஹதீஸ் வந்து புகாரில இது நீண்ட ஒரு ஹதீஸ் உம்மு ஸரா என்று சொல்லுவாங்க. இது புகாரினுடைய 5189வது செய்தி, முஸ்லிமினுடைய 2448வது செய்தி. இதை டிரான்ஸ்லேட் எடுத்து பார்த்து கொள்ளலாம், முழுமையான ஒரு செய்தி. அதாவது 11 பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி தான் ஆயிஷா நாயகி ரிவாயத் செய்றாங்க. புகாரில எல்லாம் வருது, முஸ்லிம்ல வருது. 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து அவங்க முடிவெடுத்து கொண்டாங்க. எப்படின்னா, தன்னுடைய கணவன்மாரை பத்தி வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லுவோம், யாரும் எதையும் மறைக்க கூடாது. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு எல்லாரும் அவங்களோட கணவனை பத்தி சொன்னாங்க. அதுல ஒரு பெண் தான் உம்மு ஸரா. முழுமையா பாக்குறேன்னா நீங்க புகாரில இந்த செய்தியை பார்த்து கொடுங்க. 5189 அப்படி வர்ணிக்கிறாங்க, நிறைய வர்ணனைகள் வருது. எனக்கு சொல்லல இந்த இடத்துல சொல்ல கஷ்டமாயிருக்கு. அதுல முன்பகுதி எப்படி வருது என்றால், உம்மு ஸரா சொல்லுவாங்க, அபூ ஸரா வர்ணிக்கிற நேரம் சொல்லுவாங்க, அனாஸ மின் ஹுலியின் உதுனைய, அதே போன்று ஒமல மின் ஷஹ்மின் அதுதைய வபஜஹனி ஃபபஜஹத் இலைய நஃப்ஸி. அவருடைய கணவன் அன்பா போல்றாங்க, அனாஸ மின் ஹுலியின், என்னுடைய காதுகள் இரண்டையும் தங்கத்தால் நகைகளால் ஆபரணங்களால் நிரப்பி வைத்தார். அப்ப காது பூவெல்லாம் அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, போட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அங்கீகரிச்சு இருக்கிறாங்க. அப்ப அனாஸ மின் ஹுலியின் உதுனைய, என்னுடைய 2 காதுகளும் தொங்குகின்ற அளவுக்கு, அந்த அளவு அனாச தொங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு காதுல எல்லாம் நகை போட்டு ஆபரணங்கள் அணிவிச்சு என்ன அழகு பார்த்தார். வமலஅ மின் ஷஹ்மின் அதுதைய, எப்படி எனக்கு ஆபரணங்கள் அணிவித்தார் அதுபோன்று எனக்கு வேண்டிய சாப்பாடு வாங்கி தந்தார். என்னுடைய கை காலெல்லாம் கொழுத்து போனது. அதுதைய வபஜஹனி, என்ன அவர் கண்ணியப்படுத்தினார், என்ன சங்கைப்படுத்தினார், என்ன நல்ல முறையில பார்த்து கொண்டார். ஃபபஜஹத் இலைய நஃப்ஸி, எனக்கும் அவர் சங்கைக்குரியவராக கண்ணியத்துக்குரியவராக மாறிவிட்டார் என்று உம்மு ஸரா அபூ ஸரா உடைய அந்த செய்தியை சொல்லி அந்த 11 பெண்களும் பேசுகின்ற பொழுது உம்மு ஸரா சொல்லுகிறார் அந்த செய்தியை. இந்த செய்தி அப்படியே நீளுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, குன்து லகி கஅபி ஸர்இன் லி உம்மி ஸரா. உம்மு ஸராக்கு அபூ ஸரா எதையெல்லாம் செஞ்சாரோ,
உம்முசருக்கு அபூசர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ அதே போன்று நான் உனக்கு இதுக்கு போறோம் அப்படிதான் நடப்பேன், இதுக்கு போறோம் நான் அப்படி ஆகுவேன்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி சல்லல்லாஹு சொன்னாங்க, நானும் அபூசரை போல உனக்கு இருப்பேன், இதெல்லாம் செஞ்சு தருவேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரிலையும் முஸ்லிமிலும் பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தி. எனவே கதைகள் சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் 33வது இஷாரிக்குஹல் முனாசபாத் ஸஈதா, நல்ல நிகழ்வுகள் அல்லது ஏதாவது மனசுக்கு அமைதி அளிக்கக்கூடிய மனசை நிம்மதிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதுண்டா மனைவி மக்களை கூட்டிட்டு போறது சொன்னான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்றால் قالت عائشة رضي الله عنها مررت ورسول الله صلى الله عليه وسلم بقوم من الحبشة يلعبون بالحرام. இந்த ஹதீஸ் பல ரிவாயத்துகள் வருது, மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் நடந்து வருது. நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். இப்பொழுது யல்அபூன பில் ஹராம், ஹபஷா எத்தியோப்பியர்கள் அவர்களுடைய விளையாட்டு இருக்கு, ஈட்டியால அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க. இப்ப புதுமையாக இருக்குது பார்க்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. ஃபவகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்துரு இலைஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அவங்கள பார்த்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சந்தர்ப்பம் பாருங்க, விளையாட்டு நடக்குது, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது, அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. ஃபவகஃப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்துரு இலைஹிம் வவகஃப்து கல்ஃபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நான் நின்றேன். ஃபகுன்து இதா அயைது ஜலஸ், நீண்ட நேரமா நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம், விளையாட்டை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம், பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட் நீங்க போய் ஆம்பளை எல்லாம் பார்க்க கூடாது, வாங்க போம் அப்படின்னு கூட்டிட்டு போகலாம். ஆனால் விளையாட்டு பார்க்குறாங்க, ஆயிஷா நாயகி ரசிக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அனுமதிக்கிறாங்க, இப்படி சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையறுக்கப்பட்ட அந்த கட்டங்கள் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி பார்க்குறாங்க, ரைட் இயலுமான அளவு பார்த்துட்டு எப்பொழுது எனக்கு இதா அயத்து என்னால் முடியாமல் போன பொழுது ஜலசு நான் உட்கார்ந்துருவேன். வைதா கும்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோளுக்கு மேல, இன்னொரு ஆயத்து வருது, தோளுக்கு மேல நான் கையை வச்சு அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, போதுமா போதுமா போதுமான்னு கேட்டு கேட்டு ஆயிஷா நாயகி போதும் என்று சொல்ற வரைக்கும் ஆயிஷா நாயகி பார்க்க வச்சாங்க விளையாட்டு. فوقف خلفه وكنت اذا ايت جلس واذا قمت اتقي برسول الله صلى الله عليه وسلم, எழும்பினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து நான் விளையாட்டை பார்த்து கொண்டே இருந்தேன். இது பலமாறு ரிவாயத்தில் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இருந்து நான் விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே ஒரு விளையாட்டு, ஒரு தூரத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொன்னால் மார்க்கம் அனுமதிச்ச வகையில் பெண்களை அழைத்து செல்வது, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கம் அனுமதிச்ச வகையில் பெண்களை அழைத்து செல்வது நமக்கு சுன்னா. அதே போன்று அந்த விளையாட்டிலும் மார்க்கத்துக்கு விதிமுறை மீறி இருக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அங்கே நடைபெறக்கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு கூட்டி போறோம், உதாரணமா நல்ல நல்ல படிப்பினைக்குரிய இடங்கள் இருக்குது, நல்ல படிப்பினைக்குரிய இடங்கள் இருக்குது, பயணங்கள் சென்று பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது, ஈமான கூட்டக்கூடிய இடங்கள் இருக்குது. அதே போன்று சில எப்பொழுதுமே நாம் ஒரே அந்த ஈமான் பயான் அப்படி என்று இல்லாமல் இந்த மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சிகள்லையும் நல்லது இருக்குது. அந்த விஷயங்கள் நாம் என்ன செய்யலாம், பெண்களை அழைத்து கொண்டு போய் காட்டலாம் என்பதை அறிஞர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்றுதான் 34வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனதை காயப்படும் விதமாக, மனதை நோவினைப்படுத்தும் விதமாக எந்த வார்த்தையும் பாவித்தது கிடையாது. அடிச்சது, ஏசுனது, திட்டுனது இதெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு மட்டுமல்ல, வீட்டில கூட நான் இந்த செய்தியை கேட்டதில்லை என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு சொல்ல இல்லை, 10 வருஷம் خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنوات فما قال لي لشيء فعلته لما فعلته, நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா ஏன் நீ இதை செய்தாய் என்று கேட்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை செய்யாட்டி ஏன் இதை செய்யவில்லை என்றும் கேட்க மாட்டாங்க. என்னுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையோடு, நான் ஹாதிம், நான் பணிவிடை செய்யக்கூடிய என்னோடு இப்படி நடக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே மனைவியோடு எப்படி இருப்பார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படி என்றால், மனைவி மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்ற விதமாக சில விஷயம் தெரியும் நமக்கு, இது செஞ்சது பிள்ளைதான், அதை காயப்படுத்துற விதமாக சொல்லலாம், காயப்படுத்தாத விதமாகவும் சொல்லலாம். ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு நம்ம முகத்த ரியாக்ஷனை மாற்றி, ஏன் இதை செஞ்சீங்க அப்படி இப்படி ஏச ஆரம்பிச்சா அவங்களோட மனோநிலை மாறும். அதை இல்லாமல் நம்ம அன்பா கூப்பிட்டு நம்ம விளங்கப்படுத்தலாம், தெளிவுபடுத்தலாம், இந்த விஷயத்தை எப்படி நாம் எடுக்கலாம், எப்படி தவிர்க்கலாம் என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளங்களையும் காயப்படுத்துகின்ற விதமாக பேசியது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தியது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 10 வருஷமா நான் பணிவிடை செஞ்ச எனக்கு அவர்கள்
பயன்படுத்தியதும் இல்லை, அந்த வீட்டில் நான் இப்படியான செய்திகளை பார்த்ததும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உதாரணமா மனைவி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதையும் தாண்டி வீட்டுல பணிபுரியக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உறவுல, திருமண உறவுல நாம் குடும்ப வாழ்க்கையிலே மனைவி மக்களுடைய உணர்வுகளை, உள்ளத்தை காயப்படுத்தாத விதமா எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அழகாக அன்பாக நாம் பேசி அவர்களுடைய உள்ளத்தை நாம் மென்மைப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் 35வது விஷயம், திருமண வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான அந்த சூழ்நிலையை நாம் தொடர்ந்து வச்சு கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குது, எல்லாரும் சேர்றாங்க. இப்ப இந்த நேரத்தில் அதை இன்னும் நம்ம மோட்டிவேட் பண்ணி அதை உற்சாகப்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கொள்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே தவிர நம்மளால அந்த சந்தோஷம் உடைஞ்சிடக்கூடாது. இப்ப எல்லாம் கூடி இருப்பாங்க, நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, இவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு, ஏதோ நடக்கல. நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கும், சில ஆட்கள் வந்திருப்பாங்க நமக்கு பிடிக்காம இருக்கும். சரி, குடும்பம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அல்லது அவங்கள இன்னும் ஒரு வகையில சரி யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஏன் இப்படி செய்றீங்க, அவங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷத்துக்கு இசைவானவர்களாக அவர்களை ஆக்குவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. இதை பாருங்க, முக்கியமான ஒரு சம்பவம் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, زارتنا சௌதா யௌமன், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தோம். ஒரு நாள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தாங்க. வந்தால் ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனி வ பைனஹா. இப்ப சாரா ஆயிஷா நாயோட பேசி உட்கார்ந்துட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயோட வீட்டில் ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க, சாரா அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இங்கால இருக்கிறாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இங்கால இருக்கிறாங்க, ஆயிஷா நாய் இங்கால இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல இருந்தாங்க. எப்படின்னு சொன்னால் இஹ்தா ரிஜ்லைஹி ஃபீ ஹிஜ்ரி வல் உக்ரா ஃபீ ஹிஜ்ரியா, ஒரு கால் சௌதா ரலியல்லாஹு மேல அவங்களோட மடியில, இன்னொரு கால் ஆயிஷா ரலியல்லாஹு மடியில ரசூலுல்லாஹி இருக்காங்க. சரியான செய்தி சுனன் நசாயில வருது, நான் கூட்டி ஒன்றும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ரெண்டு பேரும் மனைவிமார், இங்கால சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அங்கால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு கால் இவங்களோட மடியில, இன்னொரு கால் இவங்களோட மடியில. இப்ப ஃபஅமில் துலஹா, சௌதா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒத்து போகும். ஃபஅமில் து லஹா ஹரீரா ஃபகுல்து குலி, நான் கூட நல்ல சாப்பாடு செஞ்சீங்க சௌதா, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஃபஅபத், எனக்கு இப்ப சாப்பிடல, இப்ப அப்படிதானே எனக்கு சாப்பிடலான்ட்டாங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபகுல்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் சொன்னேன், லிதகுலி அவ் லஉலத்திஹன்ன வஜ்ஹக், நீ இப்ப சாப்பிட போறியா அள்ளி முகத்துல பூசவான்னு கேட்டாங்க. சரியான செய்தி, அள்ளி முகத்துல பூசவான்னு கேட்டாங்க. அப்ப ஃபஅபத், எனக்கு சாப்பிடலான்ட்டாங்க. ஃபஅഖதத் மினல் கஸ்அத்தி ஷைஅன் ஃபலத்தഖ்து பிஹா வஜ்ஹா, அப்படி அள்ளி அந்த சாப்பாடு கொஞ்சம் மாவு மாதிரி தான், அதை அப்படி அள்ளி எடுத்து முகத்துல பூசிட்டாங்க ஆயிஷா நாய். யார சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் செஞ்சிருவாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். فلتخت بها وجهها فرفع رسول صلى الله عليه وسلم رجله من حجرها لتستقيد مني. இப்ப ஆயிஷா நாய் எடுத்து முகத்துல பூசிட்டாங்க. யாரு? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா முகத்துல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரோட காலையும் எடுத்துட்டாங்க, ரெண்டு பேருக்கு மேல மடியில கால் வச்சிருந்தாங்க தானே, காலை எடுத்துட்டு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மடியில இருந்து கால் எடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் சௌதா எங்கேயா ஓடி தப்பிச்சிரு அல்லது நீ ஏதாவது அவளுக்கு பூசிரு அந்த மாதிரி, தஸ்தகீத மின்னி, என்னிட்ட இருந்து பாதுகாப்புறதுக்கு அல்லது அவ செஞ்ச மாதிரி நான் அவளுக்கு செய்யணும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எடுத்துட்டாங்க. فاخذت من القصعه شيئا فلتخت به وجهي, சௌதா ரலியல்லாஹு மாறி எடுத்து அவங்களும் பூசிக்கிட்டாங்க முகத்துல. இப்ப ரெண்டு பேருடைய முகத்திலேயும் சாப்பாடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரோட முகம் என்ன, சாப்பாடு பூசி இருக்குது. இப்ப சில விஷயங்கள் இருக்கு, இப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சில கட்டங்கள் இப்படியும் இருக்கணும், எல்லா நேரத்திலையும் நம்ம நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், நம்ம ஒரு முடிவு வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி இருக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஹக் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பூசி இருக்காங்க. இந்த செய்தி சுனன் நசாயில எப்படி வருது? அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன மனைவி மக்கள்ல, அதாவது இரவையிலும் பகலிலும் ஒரு நேரத்துக்கு எல்லா மனைவி மக்களையும் சந்திப்பாங்க வைத்து. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அக்கறையினால். عن عائشة رضي الله عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم قل يوم إلا وهو يطوف على نساء فيدنو من أهله فيضيته ويقبل كل امرأة من نسائه. ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் போவாங்க, என்ன செய்தின்னு கேட்பாங்க, அவங்களுடைய நிலைகளை விசாரிப்பாங்க, எனக்கு எதுவும் தேவைண்டா கேட்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் பகலில் ரெண்டு நேரங்கள்ல எல்லா மனைவிமார் வீட்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. யாருடைய வீட்டில் தரிக்கணுமோ அந்த நாள் இரவே அந்த வீட்டிலே அவர்கள் என்ன செய்வார்கள், யாருடைய மனைவியுடைய டேட்டோ நாளோ அந்த நாளில் அவர்கள் தங்கி விடுவார்கள். அதே போன்றுதான் 36வது 38 விஷயம் இருக்கு, இன்னும் 2 முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். 36வது லா யன்தகிஸ் அல் முஷ்கிலா, அதாவது கணவன் மனைவி சந்தோஷமாக நிம்மதியாக
சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏதாவது வெளிப்புறத்தால இருந்து பிரச்சனை ஒன்று வந்துட்டால் இப்ப அந்த மனைவியின் மீது அன்பு குறைக்கவும் கூடாது. ரெண்டாவது எல்லாரும் பேசுறாங்க அன்னைக்கான நம்மளும் பேசிடக்கூடாது. அதுக்கு நல்ல உதாரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்க மீது அபாண்டம் சுமத்தப்படுது, இட்டுக்கட்டப்படுது. சஃபான் இப்னு முஅத்தல் சுலைமி ரலியல்லாஹு அன்ஹு வச்சு இப்படி ஒரு இட்டுக்கட்டு ஒன்று செய்யப்படுகிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பா இருந்தவங்க திடீரென்று சொல்லி அவங்களுக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் மனசை பாதிச்சதுனால அவங்க நம்ப இல்லை, ஆனால் அந்த மனசு கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எப்படினால், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தஹ்கி அன் ஹாதிஸத்தில் இஃப்க் قالت இல்லா அன்னி கத் அன்கர்து மின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத லுத்ஃபி பி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக என்னோட அன்பா இருப்பாங்க. இந்த கட்டங்கள்ல அன்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி விளங்குச்சுது. நான் ஏதாவது எனக்கு நோய்வாய்ப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் விளங்க இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி எந்த ஒண்ணு சொல்லல. முழு மதீனாவிலையும் முனாஃபிக்கள் யூதர்கள்லாம் பேசுறாங்க, ஆயிஷா மோசமானவர் ரலியல்லாஹு அன்ஹா மோசமான பேசுகின்ற பொழுது சஹாபாக்கள் மௌனம் காக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில முனாஃபிக்கள் அப்படி பேசின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே அவங்க என்ன செய்யல, குறைச்சி பேச இல்லை. ஒன்றுமே அவங்கள பத்தி தப்பா பேசவும் இல்லை, குறைச்சி பேசவும் இல்லை. ஆனால் அவங்களோட அன்புல அந்த வார்த்தைகளை மாற்றம் விளங்குச்சு. சொன்னாங்க, இது மட்டும்தான் எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என் உம்மா எனக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உம்மா தான் என்னை கவனிச்சு கொண்டிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, கைஃபத்திக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆயிஷா கேட்பாங்க, அவ்வளோ போயிடுவாங்க. அது மட்டும் தான் ரசூல் என்கிட்ட கேட்டாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி இருக்கலாம், வீட்டில் இருங்க, அல்லாஹ்வுடைய தீர்மானம் வரும் வரைக்கும் நான் அவங்களோட பேச மாட்டேன் அல்லது ஒதுங்கி இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வைக்காமல் எல்லாரும் பேசுறாங்க, கதைக்கிறாங்க, ஒரு தெளிவான முடிவு இருந்தால் நம்ம சேர்ந்து கொள்ளலாம். தெளிவான முடிவு வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நம்ம சேர்ந்து கொள்ளலாம் என்று இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இப்ப ஏதாவது நம்முடைய குடும்ப உறவுகளில் மனை மக்கள் யாராவது ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் ஊர் முழுக்க பேசுதுன்னா நமக்கு என்ன செய்வோம், சில கட்டங்களில் ஷைத்தான் நம்மளையும் பேச வைப்பான். அல்லது உம்மா சொன்னா சரி விமா என்ன செய்ய நானும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துருவோம். விட்டு கொடுக்க கூடாது. இல்ல நான் நம்புறேன், அல்லாஹ் இதுக்கு ஒரு சாட்சி இறக்குவான், அப்படி தெளிவாகின்ற நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், இல்ல இது நடக்காது, இப்படி இல்ல, ஏன்னா மனைவியினுடைய அந்த அந்தஸ்தை குறைச்சிடக்கூடாது. நம்ம நல்லா இருந்தோம், அன்பா இருந்தோம், உண்மையிலே தெரியும் நல்ல மனைவி, ஆனா ஏதோ வெளியால ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படித்தானே, மாமியால சாட்சியோ ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னா ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டு பரப்பி விட்டு அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சுட்டு பெரிய பூகமா குடும்பத்துல பேசு பொருளாயிருக்கும். இவ்வளவு நடந்து இன்னும் போய் பேசுறியாடான்னு நம்ம மட்டும் கேட்பாங்க. ஆனா ஒன்றுமே நடந்திருக்காது. நம்ம சொல்லுவோம் இல்ல அது அப்படின்னு சொன்னா இவன் அவளுக்கு அவ்வளவுதான், திருத்தத்துக்கு ஒண்ணு நம்ம எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலையும் ஒரு பிரச்சனை வருதா அந்த நேரத்தில் குறைச்சி பேச இல்லை. அவங்க வளமையான இதை அன்புல வார்த்தையில ஒரு சில விஷயத்தை குறைச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுல என்ன விளங்கு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்தா கூட மனைவி விட்டு கொடுக்க கூடாது. தன் மனைவி நல்லவன்னு தெரிஞ்சால் அவளுக்கு சார்பாக நீங்க பேசுங்க என்பதை இந்த செய்தியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் 37வது, நம்ம எங்கேயாவது பயணம் போனால், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போனால் நமக்கு தெரியும் இப்ப போனா நம்மளோட மனைவி ஒரு மோசமான நிலை இருப்பாள், அல்லது நம்மளோட மனைவி ஒரு அலங்கோலமாக இருப்பாள்னா அதுக்கு அவகாசத்தை கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபர், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பயணத்தில் இருந்தோம். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தில் இருந்தோம். அப்பொழுது நாங்க ஃபலம்மா ரஜஅனா ذهبنا لندخل, நாங்க பயணத்துல வீட்டுக்கு வந்தோம். அந்த பயணத்துல இந்த ஊருக்கு வந்தோம், பயணத்துக்கு போய் ஊருக்கு வந்தோம். இப்பொழுது நாங்க வீட்டுக்கு போற எல்லாம் தயாராகின பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போவாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க வந்தது சஹாபாக்களுக்கு வீட்டுல மதீனாவுல இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும், இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க. ஏனென்று சொன்னால் ஹத்தா தம்தஷிதல் ஷஅஸா, அதே போன்று வத்தஸ்தஹில் மகீபா, அதாவது தலைவிரி கோலமாக இருக்கின்ற பெண் அலங்கரித்துக் கொள்ளட்டும். இது பெண்களோட பக்கத்திலையும் உள்ள ஒரு விஷயம். அதாவது பெண்கள் கணவன் எங்கே வெளியே வாராரு, அல்லது எங்க வேலையை போய்த்து வாராரு, அல்லது தூர இடத்துக்கு போய்த்து வாராருனால் பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அழகாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணவன் பார்க்கின்ற முதல் பார்வையை அழகுபடுத்தக்கூடிய பார்வையாக பெண் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கணவனும் திடீர்னு போய்த்து விழுந்துடாம நம்ம கோல் பண்ணி சொல்லிட்டு போறதெல்லாம் இதுல அடங்கும். நான் அப்படி வாரேன், அல்லது நான் அப்படி இந்த சந்தர்ப்பத்தில் வாரேன், நம்ம ஒரு எதிர்பார்ப்புல வைப்போம், ஆனால் அது வேற ஒரு நிலை இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பேசி நமக்குள்ள என்ன செய்யணும், நம்ம வேற பிஸியில வேலையில இருப்போம், திடீர்னு நம்ம போவோம், டென்ஷன்ல இருப்போம். எனவே பேசி ஒரு அந்த டைம்ல வாரன், அல்லது நான் எங்க சரி போனால் இப்படி நான் திரும்பி வருவேன் என்பதை நீங்க அறிவிச்சு கொள்ளணும். இது ஒரு அன்பான கணவருடைய பண்பான நல்ல செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். 38வது கடைசி விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் வரக்கூடிய செய்தி, இது அல்பானி ரஹிமத்துல்லாஹி சஹீஹ்னு சொல்கிறார்கள், கடைசியாக
உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர். ஹியாருக்கும் லின்சாஇஹிம், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் ஊருக்கோ உலகத்துக்கோ அல்லது மக்களுக்கோ பார்வையாளர்களுக்கோ அல்லது தன்னுடைய மாணவர்களுக்கோ இப்படி பல வகைகளில் அவர் நல்லவர் என்று பெயர் எடுத்தாலும் தப்பு கிடையாது, நல்ல எடுக்கலாம். முதலாவது பார்க்கப்படுறது எல்லாம் ஜீரோ. எப்ப என்ன மாணவர்கள் நல்ல உஸ்தாத், என்ற நண்பர்கள் நல்ல நண்பர், எல்லாம் ஜீரோவாயிருக்கும். ஒன்று மனைவி என்ற ஒன்று வந்தா தான் எல்லா ஜீரோக்கும் பெருமதி வரும். மனைவி நீங்க திருப்திப்படுத்தாம அவங்கள அன்பு கொடுத்து அவங்களோட அந்த சர்டிபிகேட் எடுக்காம நீங்க எடுத்திருக்கிற எல்லாம் ஜீரோ. அதுக்கு பின்னால ஒன்று வந்தா ஒன்றுதான். அதான் சொல்றது, ஜீரோக்களுக்கு எல்லாம் முன்னுக்கு மனைவியுடைய பொருத்தம் இருந்து எல்லாம் சீராகிவிட்டால் இப்ப 10 லட்சம் 10 கோடி வரும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியுடைய பொருத்தம், மனைவியுடைய திருப்பொருத்தம் என்பது எப்படி கணவனை மனைவி திருப்திப்படுத்தணும், நல்ல வழியில நடத்தணும் என்பதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதே போன்று கணவன் மனைவியிடத்தில் நல்ல பேர் எடுக்க. நல்ல பேர் எடுக்கிறா இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். மனைவி கணவனை சரியா புரிஞ்சு கொள்ளணும் ஒரு விஷயம். ரெண்டாவது, நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொன்னால் இவனு வாங்கி தர இல்ல, இவனு வாங்கி தரல, சாப்பாடு வாங்கி தரல, அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, கேட்கிற ஒண்ணு செஞ்சு தரல, தேவையில்லாத விஷயங்கள் அப்ப எல்லாத்தையுமே பட்டியலிடுறல்ல. ஏந்த கணவன் போய் சொல்ல மாட்டார், இந்த நல்லவர் என்ன பேர் எடுக்கணும். ஏந்த கணவன் ஏமாற்ற மாட்டார், ஏந்த கணவன் ஹராத்தில் ஈடுபட மாட்டார், ஏந்த கணவன் தொழுகையை விட மாட்டார், ஏந்த கணவன் ஜகாத் கொடுக்காம இருக்க மாட்டார். எல்லா நல்ல விஷயங்களும் என்ற கணவன்கிட்ட இருக்கும், ஏன்ட்ட தான் பலவீனம் இருக்குது என்று மனைவி சொல்லுகின்ற அளவுக்கு கணவன் நல்லவராக மனைவிக்கு முன்னால் வாழ வேண்டும், நடிக்க கூடாது. இப்படி மனைவி சொல்வாளாக இருந்தால் இந்த மனைவி நல்ல மனைவி தான் என்று அவ விளங்குறாள், இது நல்லது என்று. அப்ப எனவே இப்படியான ஒரு கணவன் மனைவி உறவு நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை பெற்றுத்தரும். அன்பான கணவனுடைய அந்த முழுமையான பங்களிப்பை செலுத்துகின்ற பொழுதுதான் கண் குளிர்ச்சி தரும் குடும்ப வாழ்க்கையினுடைய முதலாவது படி என்ன செய்யும். முதலாவது படியில நம்ம கால வைக்கலாம். அடுத்தடுத்த படிகளை நாம் மிதிக்கின்ற பொழுதுதான் குடும்பம் குர்ரத்து அயுன். அல்லாஹு தாலா சொல்கின்ற இபாதுர் ரஹ்மான், அல்லாஹினுடைய அடியார்களுடைய பிரார்த்தனைகளிலே மிக அழகான பிரார்த்தனை குர்ரத்து அயுன், கண் குளிர்ச்சி உள்ள குடும்பத்தை எங்களுக்கு யா அல்லாஹ் தருவாயாக. அந்த கண் குளிர்ச்சி உள்ள குடும்பத்தை தருவதிலே எம்முடைய பங்கு விசாலமானது, அகலமானது. அதை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக செயல்படுத்துவோம். வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.